எஸ். குட் ஈவினிங், குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு எவ்ரி ஒன். ஆக்சுவலா இன்னைக்கு கிளாஸ் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. ஸோ கொஞ்சம் ஒர்க்ல ஸ்ட்ரக் அப் ஆயிட்டேன். ஸோ சாரி ஃபார் தட். அண்ட் எஸ் அண்ட் வெல்கம் டு அவர் மிஷன் 5. டுடே வி கோயிங் டு லான்ச் அவர் மிஷன் 5, தட் இஸ் எமர்ஜென்சி ஃபண்ட். ஓகே. ஓகே, ஐ திங்க் மேக்ஸிமம் ஓகே மத்த பீப்புள் வந்து வேற ஒரு ஒர்க்ல எங்கேஜ் ஆயிருந்து இருப்பீங்க. நம்ம மணிகண்டன் மணிகண்டன் வேற ஒரு ஒர்க் ஷாப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஆல் தி பெஸ்ட். உங்க ஒர்க் ஷாப் என்னால ஜாயின் பண்ண முடியல. ஸோ ஆல் தி பெஸ்ட். இந்த ரெக்கார்டிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்னோட வாழ்த்துக்கள். ஓகே. ஓகே, நம்ம ஸ்ட்ரைட் அவே நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு ஆஸ்க் சம் கொஸ்டின் டு ரேணுகா. நம்மளோட ப்ரீவியஸ் மிஷின்ஸ்லாம் நீங்க பார்த்திருக்கீங்களா ரேணுகா? ஸோ சோஃபார் நம்ம 5 மிஷின் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம மிஷின் 1ல இருந்து மிஷின் 5 வரைக்கும் ரெக்கார்டிங் பார்த்திருக்கீங்களா இல்ல பார்க்கணுமா? எஸ், கோ ஃபார் இட். எஸ், நீங்க பேசலாம். உங்களை அட்மிட் பண்ணிட்டேன். ஓ, பார்க்கணும். ஓகே, ஸோ ரெக்கார்டிங் இன்னும் நீங்க பார்க்கல. ஓகே. ஓகே, ஸோ ரெக்கார்டிங் வந்து வேணா பாருங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டில்லும் நம்ம பார்த்தீங்கன்னா வெறும் அந்த ஃபண்டமெண்டல்ஸ் தான் இருக்கும் இல்லைங்களா? ஃபண்டமெண்டல்ஸ் அந்த பேசிக்ல தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த ஃபண்டமெண்டல்ஸ் கம்ப்ளீட் பண்ணும் போது நம்ம ஸ்ட்ரைட்டாவே நம்ம வந்து அந்த இன்வெஸ்டிங், ஸோ அசெட் மேனேஜ்மெண்ட், ஸோ அந்த மாதிரி நம்ம நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அடுத்த செஷன் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த செஷன் வந்து இது டெப்ட், ஹவு டு க்ளோஸ் டெப்ட். ஸோ அதுதான் நம்மளுடைய அடுத்த செஷன். ஸோ அதுக்கப்புறம் டைரக்ட்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசெட் அலோகேஷன் அண்ட் நம்ம இன்வெஸ்டிங்கும் நம்ம போயிடலாம். ஸோ டில்லோ நம்ம பார்த்த எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்சியலோட ஃபண்டமெண்டல்ஸ் தான். ஸோ எப்படி நம்ம ஒரு மனுஷன் வந்து ஒரு நபர் எப்படி ஃபினான்ஷியலா ஸ்டேபிள் ஆகுறது. ஸோ அதுதான் ஓகேங்களா. ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேபிள் மீன்ஸ் எஸ் நான் ஃபர்ஸ்ட் செஷன்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ ஒருத்தர் வந்து ஃபினான்ஷியலா ஸ்டெபிலிட்டி ஆகணும்னா ஸோ அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கணும் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கணும். தென் வந்து ஒரு எஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் அவருக்கும் இருக்கணும், அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இருக்கணும். தென் வந்து ஒரு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மூணு இருக்கணும். பிளஸ் அடிஷனலா வந்து அவருக்கு வந்து அந்த அளவுக்கு லோன்ஸ் அண்ட் இஎம்ஐஸ் ஹை இன்ட்ரெஸ்ட் லோன்ஸ் எதுவும் அவருக்கு வந்து இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த நாலுமே இருந்துச்சுன்னா ஹி வில் அச்சீவ் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. ஓகே. ஸோ நம்மளோட அந்த 90 டேஸ் சேலஞ்சில் அல்டிமேட் டார்கெட்டே பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அச்சீவ் பண்றது தான். ஓகேங்களா? ஸோ இந்த 90 டேஸ் சேலஞ்ச் நான் சொல்ற ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா டெஃபரெண்டா ஐ பெட் யூ அச்சீவ் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. ஓகே. ஓகே, என்னுடைய ப்ரெசன்டேஷன் நான் ஷேர் பண்றேன். ஜஸ்ட் கிவ் மை மினிட்ஸ். ஓகே. ஓகே, ஜஸ்ட் ஐ எம் ஷேரிங் மை ஸ்க்ரீன். ஓகே, என்னோட ஸ்க்ரீன் விசிபிள் ரைட்? ஓகே. ஸோ நோட்ஸ் எடுத்துக்கோங்க. தட்ஸ் வை ட்ரைங் டு சே. யா. Okay. Yes. Now officially, yes, officially we are going to launch our mission pay. Okay. So welcome to my 90-day wealth doubling challenge. Yeah. And welcome to our my community, Tamil Network Tribe. Yeah. ஸோ எஸ், இது கீ பாயிண்ட்ஸ் ஆக்சுவலா. எஸ், நம்மளோட எவ்ரி கால் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஹேக்கத்தான் கிளாஸ் பார்த்தீங்கன்னா டியூஸ்டே 8 p.m. தென் வந்து எவ்ரி தேர்ஸ்டே 8 p.m. வந்து நம்மளோட இன்னர் சர்க்கிள் கால். ஸோ இப்போதைக்கு நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கோம். ஸோ நான் இப்போ எவ்ரி டியூஸ்டே சாரி எவ்ரி தேர்ஸ்டே நான் கண்டக்ட் பண்றேன். ஃபியூச்சர்ல நம்ம கிளாஸஸ் நம்ம டைமிங் மாத்திக்கலாம். ஓகேங்களா? யா. ஸோ இதுதான் நம்ம கம்யூனிட்டியோட ஒரு கோட் ஆஃப் ஆனர். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கோட் ஆஃப் ஆனர் பாத்தீங்கன்னா கமிட் டு க்ரோத். எஸ், நீங்க நம்ம கம்யூனிட்டிக்குள்ள வரீங்கன்னா ஒரு கமிட்மெண்டோட வாங்க. நான் வந்து அடுத்த லெவல்ல நான் க்ரோ ஆகும். ஓகேங்களா?
எஸ் எவ்ரிடே டே டு டே நான் வந்து நேத்து இருந்தோட இன்னைக்கு நான் வந்து க்ரோ ஆகும் சம் பர்சன்ட் நான் வந்து க்ரோ ஆயிருக்கணும் எதர் வந்து பர்சனலாவும் சரி ஃபினான்ஷியலாவும் சரி மென்டலாவும் சரி ஓகே ஸோ ஐ நீட் டு க்ரோ ஸோ அந்த க்ரோத் மைண்ட் செட்ல வாங்க ஓகேங்களா அண்ட் ஆல்வேஸ் சப்போர்ட் டு அவர் ட்ரைப் ஓகே ஸோ நம்ம கம்யூனிட்டில எல்லாமே ஒரு லைக் மைண்டட் பீப்புள் தான் இருக்காங்க ஸோ அவங்களாம் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஒரு காம்படிட்டர்ஸா பார்க்காம ஒரு ஃபெல்லோ கமிட்டி மெம்பரா பாருங்க ஓகே ஸோ நம்மளோட இதே பாத்தீங்கன்னா வி க்ரோ டுகெதர் வி ரைஸ் டுகெதர் எஸ் அண்ட் கான்ஃபிடென்ஷியல் இஸ் a key ஓகே ஸோ இந்த வாட் எவர் எனி ஒரு ஒரு மெம்பர் வந்து ஒரு பிசினஸ் ஷேர் பண்றாங்கன்னா இட் சுட் பி இன்சைட் அவர் குரூப் ஸோ இது வெளியே வந்து போகக்கூடாது ஸோ இந்த கோட் ஆஃப் ஃபாலோ எல்லாருமே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும் ஓகே அண்ட் தென் பாத்தீங்கன்னா மோட்டிவேஷன் நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க கன்சிஸ்டன்சியா உங்க ப்ராக்ரஸ்ல கன்சிஸ்டன்சியா இருந்தாலே யூ வில் see the results ஆட்டோமேட்டிக்லி ஓகே உங்களுக்கு மோட்டிவேஷன் பாத்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் வந்தாலும் உங்களுக்கு 1 or 2 ஒரு நாள் 2 நாள் டெம்பரரி தான் ஓகே நீங்க கன்சிஸ்டன்சியா நீங்க உங்களுடைய ப்ராக்ரஸ்ல இருக்கும்போது ஸோ டெஃபினெட்லி ஒன் டே யூ வில் see the யுவர் ரிசல்ட்ஸ் ஓகே அண்ட் எவ்ரி திங் வந்து ஒரு அசம்ஷன் இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா உங்க இன்கம் இருக்கணும் எக்ஸ்பென்ஸா இருக்கட்டும் இல்ல உங்க நெட்ஒர்க் ட்ராக் பண்றதா இருக்கட்டும் எல்லாமே வந்து அசம்ஷனா இருக்காம எவ்ரி மந்த் உங்க எக்ஸ்பென்ஸை ட்ராக் பண்ணுங்க அண்ட் எவ்ரி 3 months ஒன்ஸ் அதாவது எவ்ரி குவார்டர் உங்களோட நெட்ஒர்த்தை நீங்க கால்குலேட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ நான் ஐ திங்க் மிஷன் ஒன்ல நான் சொல்லியிருப்பேன் எப்படி உங்க நெட்ஒர்த்தை கால்குலேட் பண்றதுன்னு அதுக்கான டூல்ஸ் நான் கொடுத்துருப்பேன் ஆல்சோ உங்க இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் எப்படி ட்ராக் பண்றோம்னு சொல்லிட்டு மிஷன் டூல நம்ம பார்த்துருக்கோம் ஓகே அண்ட் எனி டவுட்ஸ் டோன்ட் என்ன சொல்றது டோன்ட் ஃபியர் போல்டா கேளுங்க ஓகேங்களா போல்டா ஃப்ரீயா கேளுங்க ஆல்சோ வந்து டவுட்ஸ் மட்டும் இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் சின்ன சின்ன வின்ஸ் ஃபெயிலியர்ஸ் லைஃப்ல லெசன்ஸ் எனி திங் யூ கேன் ஷேர் இன்சைட் அவர் கம்யூனிட்டி ஓகே அண்ட் பி ஆக்ஷன் டேக்கர் நாங்க டீச் பண்றது ஜஸ்ட் ஒரு என்ன சொல்றது ஒரு பேப்பரா இருக்காம ஒரு தியரியா இருக்காம அதை வந்து நான் சொல்றது அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்றேன் ஓகேங்களா சோ பி ஏ டூ ஏ ஆக்ஷன் டேக்கர் ஐ திங்க் நம்ம கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே ஒரு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஆக்ஷன் டேக்கர்ஸ் ஓகே ஐ நோ வெரி வெல் ஓகே அண்ட் ஸ்டே ஹம்பிள் அண்ட் ஸ்டே ஹங்கரி எஸ் லைஃப்ல நீங்க என்னதான் நீங்க ஒரு ஹைட்டுக்கு போனாலுமே பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து என்ன ஒரு பசி இருக்கணும் அதாவது நம்ம ஜெயிக்கிறதுக்கான பசி நம்மகிட்ட எப்பவுமே இருக்கணும் இருந்தாதான் அடுத்தடுத்து சொல்லி நம்ம வந்து க்ரோ ஆகிட்டே இருப்போம் ஓகேங்களா சோ உங்களுக்குன்னு ஒரு இன்டெகிரிட்டி சோ என்ன சொல்றது நீங்க க்ரோ ஆகுறீங்க அது வந்து ஒரு இன்டெகிரிட்டி ஒரு நேர்மையான வழியில நீங்க க்ரோ ஆகும் ஓகே ஸோ தட்ஸ் ஆல் இதுதான் நம்மளுடைய கம்யூனிட்டியோட கோட் ஆஃப் ஓனர் ஓகே ஸோ எஸ் இந்த 90 டே சேலஞ்ச் இந்த 90 டே சேலஞ்ச் என்னென்ன கத்துப்பீங்கன்னா நம்ம மைண்ட் செட் ஓகே எல்லாத்துக்கும் மணி மணி பத்தியான ஒரு தப்பான ஒரு புரிதல் இருக்கும் அவங்களோட பாஸ்ட் லைஃப்ல ஸோ எல்லாமே போட்டு உடைக்கணும் மணி மிக்ஸ் அது எல்லாமே போட்டு உடைக்கணும் அது எல்லாமே நீங்க மிஷின் ஒன்ல பார்த்துருப்பீங்க இன்கேஸ் மிஷின் ஒன் இஸ் அ ஃபவுண்டேஷன் அந்த மிஷின் நீங்க பார்க்கலன்னா கோஹெட் போய் பாருங்க ஃப்ரீ டைம்ல அந்த மிஷின்ஸ் ரெக்கார்டிங் பாருங்க நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லயே இருக்கு ஓகே அண்ட் செகண்ட் நீங்க என்ன கத்துக்க போறீங்கன்னா எப்படி உங்க நெட்ஒர்க் எப்படி கால்குலேட் பண்றது ஓகே உங்க நெட்ஒர்க் என்ன நெட்ஒர்க் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸல் டூல் கொடுத்துருப்பேன் நம்ம மிஷின் டூல பார்த்துருப்போம் ஸோ அது வந்து எவ்ரி குவார்டர் நீங்க அதை ட்ராக் பண்ணணும் ஓகே அண்ட் பாத்தீங்கன்னா பட்ஜெட்டிங் ஓகே நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்கம் வந்து வரதா தெரியும் ஆனா அந்த இன்கம் வந்து அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து இன்கம் வந்து வரது தெரியும் அந்த இன்கம் எப்படி போகுது யாருக்குமே தெரியாது ஓகேங்களா சோ அதுதான் எப்படி பட்ஜெட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே மிஷின் டூல நம்ம வந்து பார்த்துருப்போம் ஓகே அண்ட் ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி இப்போ கரண்டா நம்ம இந்த ஒரு ஸ்டேஜ்ல தான் இருக்கோம் ஓகே ஸோ ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி மீன்ஸ் உங்க கடன்களை க்ளோஸ் பண்றது உங்க எமர்ஜென்சி ஃபண்டை பில்ட் பண்றது அண்ட் ஹாவ் அ டேர்ம் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஓகே ஓகே அண்ட் பாத்தீங்கன்னா அடுத்து எஸ் இந்த நடைமுறை சேலஞ்சில் வேற என்ன நீ கத்துக்க போறீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஓகே இன்வெஸ்ட்மெண்ட் என்ன நம்ம எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணணும் ஸோ ஒரு பிகினர் இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐம் கோயிங் டு டீச் யூ இன் அப்கமிங் செஷன் இது வந்து அசட் அலோகேஷன் அதாவது பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா நிறைய அசட்ஸ் இருக்கு ஸோ நம்ம எல்லா அசட்ஸையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னா தேவையில்லை ஸோ நமக்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஃபைவ் டு 5 அசட்ஸ் நமக்கு இருந்தா போதும் நம்ம கோல் பேஸ் பண்ணி நம்ம அசட் அலோகேஷன் பண்ணி வி கேன் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் ஸோ இதெல்லாமே அப்கமிங் செஷன்ல ஐம் கோயிங் டு டீச் யூ அண்ட் பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன நம்ம எப்படி ஒரு நம்ம என்ன சொல்றது ஸோ இன்வெஸ்டிங்ல ஒரு மனுஷனுக்கு
ஒரு பர்சனுக்கு டோட்டலாவே ஒரு 6 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருந்தா போதும். பட் நம்ம இந்தியாவில் பாத்தீங்கன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. ஸோ தௌசண்ட்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. பட் நமக்கு அவ்வளவு தேவையில்லை. மொத்தமா ஒரு 6 இல்ல 5 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருந்தாலே போதும். ஸோ எப்படி கரெக்டான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி பிக் பண்றதுன்னு சொல்லிட்டு ஐ கோயிங் டு டீச் இன் அப்கமிங் செஷன்ஸ். ஓகே. அண்ட் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா எப்படி ரிவ்யூ பண்றது, எவ்ரி குவார்டர் உங்க நெட்ஒர்க் எப்படி ரிவ்யூ பண்றது, அண்ட் எவ்ரி மந்த் எப்படி உங்க எக்ஸ்பென்ஸையும் ரிவ்யூ பண்றது. ஸோ தட்ஸ் வை. ஸோ இதெல்லாமே நம்ம 90 டேஸ் நம்ம வந்து கவர் பண்ணிடுவோம். ஓகே. யா. அண்ட் அவார்ட்ஸ். ஓகே. ஒன்ஸ் இந்த 90 டே சேலஞ்ச் நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா யூ வில் கெட் அ சர்டிபிகேட், பர்சனல் ஃபினான்ஸ் மாஸ்டரி சர்டிபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். தென் ஒரு டிஷர்ட் ரெண்டுமே வந்து உங்களுக்கு வீட்டுக்கு நான் வந்து கொரியர் பண்ணிடுவேன். அண்ட் ஆல்சோ ஒன்ஸ் நான் சொல்ற ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் நீங்க எடுத்தே வந்தீங்கன்னா யூ வில் ஹேவ் அ ஒன்-டு-ஒன் growth strategy கால். அதாவது பாத்தீங்கன்னா நான் சொல்ற ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் எடுத்து வந்தீங்கன்னா வி ஹேவ் அ ஒன்-டு-ஒன் கால். அடுத்து எப்படி உங்க பினான்சஸ் எப்படி நீங்க அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பர்சனலைஸ்டு சொல்லிட்டு ஒரு ஒரு டெய்லர் அட்வைஸ் உங்களுக்கு கொடுப்பேன். ஓகேங்களா? எஸ். ஸோ மைல்ஸ்டோன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன்ஸ் பாத்தீங்கன்னா நெட்வொர்க் சேலஞ்சர் இஃப் யூ அச்சீவ் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. ஓகே. தென் இஃப் யூ அச்சீவ் 10 லேக், இங்க 10 லேக் நீங்க அச்சீவ் ஆயிட்டீங்கன்னா யூ வில் பிகம் அ நெட்வொர்க் பில்டர். இன்கேஸ் நீங்க 40 லேக் அச்சீவர்ஸ் ஆயிட்டீங்கன்னா யூ வில் பிகம் நெட்வொர்க் லீடர். அண்ட் அட்லாஸ் 1 crore. Once you once you build your 1 crore, you become a net worth master. So these are our community milestones. யா. ஸோ இதெல்லாம் நான் ஏன் பண்றேன்னா மை மிஷன், என்னுடைய என்னுடைய மிகப்பெரிய கோல் இதுதான். ஐம் ஆன் மிஷன் டு ஹெல்ப் 1 lakh தமிழ் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் டு டபுள் த நெட்வொர்க் அண்ட் பில்ட் ஜெனரேஷனல் டு கிரியேட் அ ப்ராஸ்பரஸ் தமிழ்நாடு. ஓகே. ஆக்சுவலா நான் என்ன பிலீவ் பண்றேன்னா இஃப் ஐ ஹெல்ப் ஈச் அண்ட் எவரி இண்டிவிஜுவல் அவங்க நெட்வொர்க்கை பில்ட் பண்ண நான் ஹெல்ப் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஃபேமிலியும் பாத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போகும். இந்த மாதிரி தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபேமிலிஸ், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபேமிலிஸ் அவங்க அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும்போது ஸோ ஆட்டோமேட்டிக்லி அவன் தமிழோட will become a prosperous state. எஸ், காட் இட். ஸோ இது வந்து தனி ஒரு ஆள பண்ண முடியாது. ஸோ ஐ நீட் யுவர் என்டையர் கம்யூனிட்டி சப்போர்ட். ஓகே. ஸோ லெட்ஸ் ஜாயின் அவர் ஹேண்ட்ஸ் டு பிரிங் அ ப்ராஸ்பரஸ் தமிழ்நாடு டுகெதர். யா. எஸ். அண்ட் அட் லாஸ்ட் மிஷன் 5. Okay, we're going to launch. Okay, so get ready. So mission 5, the emergency shield. So build a strong emergency fund. Yeah. First of all, எஸ், இன்னைக்கு இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போனோம் சிம்பிள். ஆக்சுவலி இது வந்து ரொம்ப சின்ன செஷன் தான். ரொம்ப சின்ன செஷன். எனக்கு வேலை ரொம்ப கம்மி. ஆனா உங்களுக்கு தான் வேலை அதிகம். ஏன் சொல்றேன்னா இந்த எமர்ஜென்சி ஃபண்ட பில்ட் பண்றதுக்கு நான் பட்ட காசு எனக்கு தான் தெரியும். அவ்வளவு சீக்கிரம் அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் சேராது. ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். நிறைய நிறைய டெம்டேஷன் ஆகும். சோ அது நீங்க பேச்சுலரா இருக்கீங்கன்னா உங்களால அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் உங்களால வந்து நாட் ஒன்லி பேச்சுலர்ஸ், இன்கேஸ் நீங்க ஃபேமிலியா இருந்தா கூட அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் சேர்க்கறது அவ்வளோ கஷ்டம். டிசிப்ளின் வேணும். ஓகேங்களா? சோ சிம்பிள். என்னோட வேலை வந்து சிம்பிள். இது சீக்கிரம் நான் சின்ன ஒரு செஷன் தான் இது. பட் உங்களுக்கு தான் இங்க வேலை அதிகம். ஓகே. சோ இந்த செஷன்ல வாட் வி கோயிங் டு லேர்ன் மீன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட்னா என்ன, சோ ஹவு மச் எமர்ஜென்சி ஃபண்ட் யூ நீட், அண்ட் அது எப்படி பில்ட் பண்றது. இந்த 3 சிம்பிள் திங்ஸ் தான் அந்த செஷன் நம்ம பார்க்க போறோம். ஸோ வெரி சிம்பிள். ஈஸியாவும் புரிஞ்சுக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு எதுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் வேணும் அதை மட்டும் சொல்லுங்க. அதுல உங்களுக்கு கிளாரிட்டி வேணும். உங்களுக்கு நம்ம ஏன் அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் நமக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த கிளாரிட்டி உங்களுக்கு வேணும். ஸோ வாட் அபவுட் எஸ் ஐ ஜஸ்ட் அன்மியூட் ரேணுகா. ஜஸ்ட் ஜஸ்ட் தெரியும் உங்க உங்க நாலேஜ்ல சொல்லுங்க. ஓகேங்களா? நமக்கு எதுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் வேணும்? ஜஸ்ட் அன்மியூட் அண்ட் கோ ஃபார் இட். அன்எக்ஸ்பெக்டட் ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்றோம். அந்த நிலைமையில ஜாப் கட் ஆகுது. அந்த நிலைமையில and ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி வருது. வாய்ஸ் கேட்கல. இப்போ எஸ், கேக்குது. ஓகே. ஸோ ஒரு லைக் ஒரு எமர்ஜென்சி டைம், அன்எக்ஸ்பெக்டட் டயத்துல வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் வேணும் நம்ம கிட்ட ஒரு பேக்கப்புக்கு. அப்புறம் ஏதாவது வீட்டில் இருக்கவங்களுக்கு உடம்பு சரியில்லை, நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அந்த நேரத்துல நம்ம ஹாஸ்பிட்டலைஸ் ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் வேணும். அப்புறம் திடீர்னு ஜாப் கட் ஆகுது, நம்ம சோர்ஸ் ஆஃப் இன்கம் கட் ஆகுது அப்படின்னா அந்த நேரத்துல ஃபண்ட் வேணும். ஓகே, காட் இட், காட் இட். ஓரளவுக்கு கரெக்டாவே சொல்லிருக்கீங்க. எஸ், எஸ், காட் இட். ஓகே, ஓகே, லெட்ஸ் ஜம்ப் இன். சோ நம்ம எதுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் வேணும்? ஓகே, ஃபர்ஸ்ட் அதை பார்த்துடலாம். ஓகே.
ஸோ எஸ் அவங்க ரேணுகா சொன்ன மாதிரி லைஃப் இஸ் அன்பிரிடிபிள். ஓகே, நாளைக்கே நம்ம ஜாப் போட்டு ஃபயர் பண்ணலாம். ஸோ நமக்கு தெரியாது. நார்மலா எப்பயும் போல கம்பெனிக்கு நம்ம போயிட்டு இருப்போம். திடீர்னு உங்க மேனேஜர் சொல்லலாம் யுவர் ஃபயர். சோ என்ன பண்ணுவீங்க? சோ அதுதான். சோ லைஃப் இஸ் டோட்டலி அன்பிரடிக்டபிள். சோ எஸ் அதான் நம்ம நம்ம மோஸ்ட் ஆஃப் பீப்புள் பாத்தீங்கன்னா ஒரு கார்ப்பரேட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? சோ நானே நிறைய பேர் ரீசென்ட் டேஸ்ல நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி திடீர்னு ஜாப் விட்டு ஃபயர் பண்றது. ஏன்னா கேட்டா ப்ராஜெக்ட் இல்லைன்னு சொல்றாங்க. மேக்ஸிமம் 90 பீப்புள்ஸ் அந்த மாதிரி ப்ராஜெக்ட் இல்லைன்னு சொல்றாங்க. திடீர்னு அவங்க அவங்க அவங்களோட கேண்டிடேட் அப்படியே ஃபயர் பண்ணிடுறாங்க. சோ இதெல்லாம் வந்து யாருக்கு எப்போ வேணா நடக்கலாம். சோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து ரெடியா இருக்கும். ஓகேங்களா? சோ நம்பர் ஒன் பாத்தீங்கன்னா ஜாப் லாஸ் வந்து மேக்ஸிமம் பீப்புள் வந்து ஒரு கார்பரேட்ல இருக்கீங்க. சோ எந்த ஒரு ஜாப் இருந்தாலும் கேரண்டி கிடையாது. யாரும் எப்போ வேணா ஃபயர் ஆகலாம். ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு நாளைக்கே உங்களுக்கு ஜாப் விட்டு ஃபயர் 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 பண்ணாங்கன்னா நீங்க அந்த மந்தோட அடுத்த மந்தோட எக்ஸ்போர்ஸ் நீங்க எப்படி பார்ப்பீங்க? ஓகே, ஹவ் யூ மேனேஜ் யுவர் எக்ஸ்பென்ஸ்? ஓகே. இன்னொரு இன்னொரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எமர்ஜென்சி, திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வருது. ஓகே, உங்களுக்கோ இல்ல உங்க வீட்ல உள்ள யாருக்கோ வந்து ஒரு சின்னதா ஒரு அடிபட்டுருச்சு, போன் ஃபிராக்சர் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் நீங்க கொண்டு போகணும். அந்த மெடிக்கல் எமர்ஜென்சிலாம் நீங்க எப்படி நீங்க பாப்பீங்க? ஓகே. ஸோ அந்த மெடிக்கல் எமர்ஜென்சிஸ், அதுக்கு அந்த மெடிக்கல் எமர்ஜென்சி நீங்க சமாளிக்கணும்னா யூ ஷுட் ஹேவ் சம் பஃபர் அமௌண்ட் உங்க கையில இருந்து ஒரு கேஷ் இருக்கணும். ஓகேங்களா? ஓகே. அண்ட் பாத்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் ஹோம் ஆர் வெஹிக்கிள் ரிப்பேர். இன்கேஸ் எஸ் உங்க வீட்ல திடீர்னு டிவி ரிப்பேர் ஆகலாம், இல்ல மிக்ஸி ரிப்பேர் ஆகலாம், வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகலாம். இப்ப கூட எங்க வீட்ல வந்து வாஷிங் மிஷின் ரிப்பேரா இருக்கு. சரி, என்னோட லைவ் எக்ஸாம்பிள் வீட்ல வாஷிங் மிஷின் ரிப்பேரா இருக்கு. அது போர்டு மாத்துறதுக்கு பாத்தீங்கன்னா 5000 கிட்ட கேக்குறாங்க. எஸ். சோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்ப வேணா வரலாம். ஓகேங்களா? அண்ட் பாத்தீங்கன்னா திடீர்னு ஃபேமிலிக்கு ஒரு எமர்ஜென்சிஸ் வருது. அதாவது ஃபேமிலி எமர்ஜென்சி மீன்ஸ் என்ன சொல்றது, திடீர்னு திடீர்னு ஒரு பணம் தேவைப்படுது. உங்க அப்பா உங்க உங்க ஃபேமிலிக்கோ திடீர்னு இல்ல உங்க பிரதரா இருக்கட்டும், இல்ல உங்க ரிலேஷன்ல யாராச்சும் அவங்களுக்கு பணம் பணம் தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி திடீர்னு ஒரு ஃபேமிலி எமர்ஜென்சிஸ் ஒன்று வரலாம். இல்ல சடனா நீங்க டிராவல் பண்ற மாதிரி இருக்கலாம். ஓகேங்களா? சோ இதுக்கெல்லாம் இந்த மாதிரி ரீசன்க்காக நமக்கு வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அண்ட் பாத்தீங்கன்னா மென்டல் பீஸ். ஓகே. அதாவது ஒரு எமர்ஜென்சி டைம்ல உங்ககிட்ட காசு இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா யூ யூ ஃபீல் த ப்ரெஷர். ஏன்னா ஒரு ஒரு எமர்ஜென்சி முக்கியமான எமர்ஜென்சி டைம் உங்ககிட்ட சுத்தமா காசு இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? யூ வில் ஃபீல் ஆன்சிட்டி. உங்களுக்கு அந்த ப்ரெஷர் இருக்கும், அந்த மென்டல் பீஸே இருக்காது. இன்கேஸ் உங்ககிட்ட ஒரு 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 எமர்ஜென்சி ஃபண்ட் இருந்துச்சுன்னா அந்த டைம் நீங்க வந்து கூலா இருப்பீங்க. நீங்க ஒரு கரெக்டான ஒரு டிசிஷன் எடுப்பீங்க. ஓகேங்களா? அந்த ஒரு டஃப்பான ஒரு சுச்சுவேஷன்லயும் உங்ககிட்ட ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் இருந்துச்சுன்னா யூ வில் மேக் அ ரைட் டிசிஷன். ஓகே. நீங்க வந்து உங்களோட என்ன சொல்ல உங்களோட மென்டல் பீஸ் இல்லைன்னா யூ வில் டெஃபினெட்லி வில் டேக் அ ராங் டிசிஷன். ஓகே. ஸோ அதுதான். ஸோ இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் செலவுக்கு நம்ம மேனேஜ் பண்றதுக்கு வி ஷுட் டெஃபினெட்லி ஹேவ் அ எமர்ஜென்சி ஃபண்ட். ஓகே. இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒரு எமர்ஜென்சி உங்களுக்கு வருது, இன்கேஸ் உங்ககிட்ட எமர்ஜென்சி ஃபண்ட் இல்ல அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸோ ஐ வாண்ட் ஆஸ்க். ஓகே. எஸ். யா, கோ ஃபார் எனக்கு. ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருது, உங்ககிட்ட எமர்ஜென்சி ஃபண்டே இல்ல, உங்களுக்கு சடனா உங்களுக்கு காசு தேவைப்படுது, நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த டைம்? அந்த டைம் வேற ஏதாவது பேக்கப் இருக்கா, சேவிங் இருக்கா? சார் இப்ப கேக்குதா? எஸ், எஸ், கேக்குதுங்களா? எஸ், எஸ். ஸோ அந்த டைம்ல வேற ஏதாவது பேக்கப் இருக்கா, இல்ல ஏதாவது சேவிங்ஸ் இருக்கா, இல்ல நம்ம கிட்ட ஏதாவது அசட் இருக்கா அப்படி சொல்லி ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம். அது எப்படி இல்லைன்ற பட்சத்துல கேக்கல, கேக்கல, கேக்கல. சரி இப்போ எஸ். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம கிட்ட ஏதாவது சேவிங்ஸ் இருக்கா, இல்ல வந்து ஏதாவது அசட் இருக்கா அப்படி சொல்லிட்டு செக் பண்ணுவோம். ஸோ அது இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் ரீச் அவுட் டு நமக்கு ஃபைனான்சியலா ஹெல்ப் பண்றவங்கள ரீச் அவுட். ஸோ இந்த மாதிரி தான் பார்க்கணும். இல்லை அப்படி இல்லைன்னா போக வேண்டி வரும். ஓகே, காட் இட். சரி, நீங்க என்ன சொல்றீங்க, உங்ககிட்ட ஏதாச்சும் இருக்கான்னு பாப்பீங்க. உங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னா உங்க ஃபேமிலி கிட்டயோ இல்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ நீங்க வந்து கடன் கடன் வாங்கி சொல்றீங்க. கரெக்டா? ஓகே. ஓகே. சோ யோசிச்சு பாருங்க. அந்த அந்த சுச்சுவேஷன் நினைச்சு பாருங்க. எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ரிலேஷன் கிட்டயோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ கொஞ்சம் காசு வேணும் அவசரத்துக்கு கேட்கவே நான் வந்து கூச்சப்படுற ஆள் நானு. ஓகேங்களா? சோ என்ன சொல்லுது, ஆனா நிறைய பேர் நம்ம கிட்ட கூச்சம் இல்லாம காசு கேட்பாங்க, நம்மளும் கொடுத்துருப்போம். ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஹெல்ப் பண்ணிருப்போம். பட் எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மத்தவங்க கிட்ட காசு கேட்கறதே ரொம்ப கூச்சப்படுற ஆள் நானு. சோ அந்த மாதிரி ஆள்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க?
ஓகே. சோ ஓகேங்களா? சோ உங்ககிட்ட அதாவது அல்டிமேட்லி உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி வருது. அந்த டைம் உங்ககிட்ட ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் இல்ல. கையில காசு இல்லன்னா என்ன ஆகும்னா, ஸ்ட்ரெயிட்டாவே வந்து நீங்க கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணுவீங்க. ஓகேங்களா? சோ கிரெடிட் கார்டுங்கிறது பார்த்தீங்கன்னா, அது வந்து இது கடன் தான் வாங்குறீங்க. ஓகே. அடுத்த 3 வீக்ஸ், 4 வீக்ஸ்க்குள்ள அந்த கடன் நான் வந்து ரீபே பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கடன் தான் வாங்குறீங்க. ஓகேங்களா? கிரெடிட் கார்டு இல்லன்னா, அதாவது இன்கேஸ் கிரெடிட் கார்டு இல்லன்னா ஃபிரெண்ட்ஸ் இல்லன்னா ரிலேட்டிவ்ஸ் கிட்ட நீங்க கடன் வாங்குவீங்க. இல்லன்னா வந்து நகை அடகு வைப்பீங்க. சோ அந்த மாரி தான். ஓகேங்களா? சோ பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, அ கடலுக்கு நீங்க கடனுக்கு கடனுக்கு நீங்க நீங்க வந்து ஆளாகுறீங்கன்னா, இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாததுனால அந்த அந்த ஒரு ரீசன் தான். சோ இன்னொரு சர்வே நான் ரீசென்ட் டேஸ்ல நான் படிச்சேன். அதாவது நெறைய ஃபின்டெக் கம்பெனி. அதாவது நெறைய ஃபின்டெக் கம்பெனினா அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல்ல வந்து ஆன்லைன்ல லோன் குடுப்பாங்கல்ல. அந்த மாரி ஆன்லைன்ல லோன் லோன் குடுக்குற கம்பெனி நெறைய கம்பெனி ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது நெறைய கம்பெனிஸ் புதுசா நெறைய கம்பெனிஸ் வந்து குரோ ஆயிட்டு இருக்கு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, பெர்சனல் லோன். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு பெர்சனல் லோன் வாங்குறாங்க. ஓகேங்களா? என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் இல்ல. கரெக்ட்டா? சோ பார்த்தீங்கன்னா எஸ் நம்மளோட சொசைட்டியே பாத்தீங்கன்னா, இவன எப்படி இஎம்ஐல இது பண்றது? எப்படி அவன வந்து கடனுக்கு எப்படி தள்ளுறது? அந்த மாரி தான் நம்மளோட சிஸ்டமே வந்து இருக்கும். ஓகே. இதுல இருந்து நீங்க வெளிய வரணும்னா, டெஃபினட்டா யூ ஷுட் ஹேவ் அ எமர்ஜென்சி ஃபண்ட். ஓகே. ஓகே. சோ உங்கள நான் கன்வின்ஸ் பண்ணிட்டேனா? எமர்ஜென்சி ஃபண்ட் எல்லாத்துக்கும் எமர்ஜென்சி ஃபண்ட் இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு உங்கள நான் கன்வின்ஸ் பண்ணிட்டேனா? நவ் யூ ஆர் ரெடி நவ் யூ ஆர் ரெடி ஃபார் பில்ட் யுவர் எமர்ஜென்சி ஃபண்ட். நீங்க கன்வின்ஸ் ஆயிட்டீங்களா? எமர்ஜென்சி ஃபண்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. ஜஸ்ட் யூஸ் சாட் பாக்ஸ். ஓகே. கன்வின்ஸ் ஆயிட்டா ஓகே. எஸ். ஓகே. ரேணுகா வந்து கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. எமர்ஜென்சி ஃபண்ட் வேணும்னு சொல்லிட்டு. ஓகே. தென் ஸ்டார்ட் பில்ட் எமர்ஜென்சி ஃபண்ட். ஓகே. எஸ். சோ எமர்ஜென்சி ஃபண்ட்னா என்னன்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு ரிஸ்க் மேனேஜ்மென்ட் டூல். ஓகே. சோ நாட் ஓன்லி எமர்ஜென்சி ஃபண்ட், ரிஸ்க் மேனேஜ்மென்ட் டூல் பாத்து என்னென்ன கீழ வரும்னு பாத்தீங்கன்னா, ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ல பாத்தீங்கன்னா, நம்பர் 1 பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்ட், அப்புறம் ஒரு டெர்ம் லைஃப் இன்சூரன்ஸ், தென் பாத்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும். சோ இதெல்லாம் இந்த 3ம் சேர்ந்து தான் வந்து ஒரு ரிஸ்க் மேனேஜ்மென்ட் டூல்னு சொல்லுவோம். ஏன்னா ஏன் அப்படி சொல்றேன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி இல்ல ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சினா அந்த டைம் வந்து இது உங்களுக்கு வந்து உங்களையும் உங்க ஃபேமிலியும் வந்து சப்போர்ட் பண்ணும். சோ இதுதான் வந்து ஒரு ரிஸ்க் மேனேஜ்மென்ட் டூல். சோ இதுதான் வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட். சோ எமர்ஜென்சி ஃபண்ட் இஸ் எமர்ஜென்சி எமர்ஜென்சி ஃபண்ட் இஸ் ரிஸ்க் மேனேஜ்மென்ட் டூல். ஓகேங்களா? சோ சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பினான்சியல் சேஃப்டி நெட் உங்க அதாவது ஓகே. அதாவது பாத்தீங்கன்னா, அதான் நம்ம லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள். உங்களுக்கு எப்ப வேணா திடீர்னு ஒரு லைஃப்ல என்ன வேணா ஒரு சர்ப்ரைஸ் வரலாம். சோ அந்த சர்ப்ரைஸ்க்குலாம் நீங்க சர்வே ஆகணும்னா, யூ ஷுட் ஹேவ் அ எமர்ஜென்சி ஃபண்ட். சோ அதான் சிம்பிளா சொல்லப் போனா. ஓகே. ஓகே. சோ நெக்ஸ்ட். சோ ஓகே. நம்ம எமர்ஜென்சி ஃபண்ட்ல என்னென்னலாம் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். சோ நான் இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா, எமர்ஜென்சி ஃபண்ட் ஏன் எமர்ஜென்சி ஃபண்ட் இம்பார்ட்டன்ஸ் பாத்துட்டீங்க. எமர்ஜென்சி ஃபண்ட் என்னன்னு பாத்துட்டீங்க. சோ அடுத்து இப்ப என்ன பார்க்க போறோம்னா, ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட்ல நம்ம என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும். எதெல்லாம் சேர்ந்தா ஒரு ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட். சோ அததான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இது கொஞ்சம் டெப்தா வரும். சோ ஸ்டார்ட் டேக்கிங் நோட்ஸ். ஓகே. சோ நம்பர் 1 பாத்தீங்கன்னா, உங்களோட 3 டூ 2 டூ 3 மந்த்ஸ் ஆஃப் இஎம்ஐஸ் ஆர் லோன் பேமெண்ட். ஓகே. அதாவது உங்களோட கடன்கள். ஆ சி எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, சடனா உங்களுக்கு ஜாப்ல வந்து உங்கள ஃபயர் பண்றாங்க. உங்க லே ஆஃப் நடக்குது. ஓகேங்களா? சோ நான் நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து உங்களுக்கு சேலரி வராது. பட் நீங்க நீங்க கட்ட வேண்டிய லோன், நீங்க கட்ட வேண்டிய இஎம்ஐ நீங்க கட்டி தான் ஆகணும். ஓகே. அதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஏன்னா நீங்க 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 சொல்லலாம் எனக்கு வேலை இல்லைன்னு சொன்னாலும், நீங்க வேலை இல்லைன்னு சொன்னாலும் பாத்தீங்கன்னா, பேங்க்ஸ் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. யூ ஷுட் பே யுவர் லோன்ஸ் அண்ட் யூ ஷுட் பே அவர் இஎம்ஐ. அதுவும் சம் கிரெடிட் கார்டு இஎம்ஐஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க பேங்க்ல இருந்து டெபிட் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா, நிறைய இஎம்ஐஸ் எப்படி கொண்டு வராங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க பேங்க்ல இருந்து உங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் அவங்களே வந்து டெபிட் பண்ணிப்பாங்க. பணத்தை. சோ அந்த மாதிரி நிறைய ஆட்டோ சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து ஓகேங்களா? சோ உங்களுக்கு ஜாப் ஃபயர் ஆகும்போது நீங்க வந்து உங்களோட லோன்ஸ் அண்ட் இஎம்ஐஸ் நீங்க பே பண்ணி தான் ஆகணும். பேங்க் வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. ஓகேங்களா? சோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ்க்கான இஎம்ஐஸ். ஓகே. சோ 3 மந்த்ஸ்க்கான இஎம்ஐஸ் நீங்க வந்து தனியா நீங்க எடுத்து வைக்கணும். இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி டைம்ல. ஓகே. இன்கேஸ் இஃப் யூஆர் ஜாப் லாஸ், நாட் ஓன்லி ஜாப் லாஸ், இதே வந்து இன்கேஸ் உங்களுக்கு ஒரு 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 எமர்ஜென்சி வருது, உங்களுக்கு இன்கம் அப்படியே ஸ்டாப் ஆகுதுன்னு வைங்களேன். சோ அந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு இந்த இதெல்லாம் சப்போர்ட் ஆகும். ஓகே. சோ என்ன கான்செப்ட்னா,
எஸ் ஒரு ஒரு 2ல இருந்து 3 மாசத்துக்கான இஎம்ஐஸ நீங்க வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட்ல எடுத்து வைக்கணும். அதாவது உங்க எமர்ஜென்சி ஃபண்ட்ல இதுவும் நீங்க இன்க்ளூட் பண்ணணும். ஓகே, உங்களோட இஎம்ஐஸையும் நீங்க இன்க்ளூட் பண்ணணும். ஓகேங்களா? அண்ட் சோ எந்த மாதிரி இஎம்ஐஸ் பாத்தீங்கன்னா ஹோம் லோன், பர்சனல் லோன் அண்ட் வெஹிக்கிள் லோன் அண்ட் ஏதாச்சும் லேப்டாப் மொபைலோட இஎம்ஐ, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ செகண்ட் நீங்க என்ன இன்க்ளூட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய மந்த்லி எசென்சியல் எக்ஸ்பென்ஸ், அதாவது உங்களோட லிவிங் எக்ஸ்பென்சஸ் சொல்லுவோம். ரொம்ப ஆடா ரொம்ப ரொம்ப லக்ஸரி மாதிரி கிடையாது. அதாவது பாத்தீங்கன்னா சிம்பிள். நீங்க உயிர் உயிர் வாழ்றதுக்கு நீங்க என்னென்ன பண்ணணும் அதுதான். எல்லாரும் அந்த மேன் வர்சஸ் வைல்ட் பாப்பீங்க. மேன் வர்சஸ் வைல்ட்ல வந்து அந்த பேர்கில் இஸ் எஸ் அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா உயிர் வாழ்றதுக்கு என்னென்னலாம் பண்ணுவாரு. சோ அந்த மாதிரி நீங்க உயிர் வாழ்றதுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு தேவைப்படும் அதுதான் வந்து நீங்க பேசிக் பேசிக் எக்ஸ்பென்ஸா நீங்க வந்து கன்சிடர் பண்ணணும். ஓகே, சோ அது என்ன மாதிரி ரெண்ட். எஸ் டெஃபினட்டா நீங்க ஒரு வீட்ல இருக்கணும், அதுக்கு ரெண்ட். ஓகேங்களா? அப்புறம் குரோசரிஸ், நீங்க ஃபுட், நீங்க சாப்பிடுற குரோசரிஸ் அண்ட் உங்க கரண்ட் பில், அந்த யூட்டிலிட்டிஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் மொபைல் மொபைல் பில்ஸ், உங்க கிட்ஸ் எஜுகேஷன், ஸ்கூல் ஃபீஸ். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு எசென்சியல், ஒரு அன்றாட தேவைகள். இது இல்லாம வி கான்ட் ஏபிள் டு சர்வே. ஸோ அந்த மாதிரி உங்க பேசிக் சர்வேக்கு என்னென்ன வேணுமோ அதை மட்டும் நீங்க வந்து கன்சிடர் பண்ணுங்க உங்களுடைய லிவிங் எக்ஸ்பென்ஸ். ஓகேங்களா? ஸோ உங்க மந்த்லி எக்ஸ்பென்ஸை நீங்க வந்து கன்சிடர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், உங்களுடைய இஎம்ஐஸ் 2 to 3 months இஎம்ஐஸ் நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க கன்சிடர் பண்ணும். அடுத்து உங்களுடைய பேசிக் லிவிங் எக்ஸ்பென்ஸை நீங்க வந்து கன்சிடர் பண்ணணும். ஓகே, சோ அடுத்து என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா எஸ் நான் சொன்ன மாதிரி இப்ப எங்க வீட்டுல வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு. எனக்கு ஓகே, எனக்கு கிட்ட எமர்ஜென்சி பண்ணி இருந்துச்சு. நான் மேனேஜ் பண்ணிடுவேன். இன்கேஸ் உங்க வீட்டுல ஒரு வாஷிங் மிஷினோ டிவியோ மிக்சியோ ரிப்பேர் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதுவும் மிக்சி வாஷிங் மிஷின்லாம் உங்க வீட்டுல விடவே மாட்டாங்க, அவங்கள வந்து நச்சரித்துட்டே இருப்பாங்க. ஏன்னா அது வீட்ல உள்ளவங்களுக்கு அது அது இம்பார்ட்டன்ட். ஓகே, அது இன்கேஸ் உங்க பைக் ரிப்பேர் ஆகலாம், இல்ல உங்க கார் ஏதோ பிரேக் டவுன் ஆகலாம். சோ இந்த மாதிரி அந்த மாதிரி இந்த பிரேக் டவுன் காஸ்ட், ரிப்பேர் காஸ்ட் அதெல்லாம் நீங்க என்னன்னு பார்த்து நீங்க கால்குலேட் பண்ணும். சோ சிம்பிளா சொல்ல போனோம்னா உங்க வீட்ல இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ், சோ அந்த மிக்ஸி, ஹோம் அப்ளையன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அதுல வந்து டாப் டூ டாப் டூவோட காஸ்ட் எடுத்துக்கோங்க. அதாவது பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து அட் அ டைம் எல்லாமே ரிப்பேர் ஆகாது. உங்க பேட் லக் அட் அ டைம் எல்லாமே ரிப்பேர் ஆகுது. அட்லீஸ்ட் ஒரு ஒரு 2 அப்ளையன்ஸ் எக்ஸாம் உங்க வீட்ல வந்து டிவியும் வாஷிங் மிஷினும் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குன்னா இன்கேஸ் அது ரிப்பேர் ஆச்சுன்னா அது ரிப்பேர் காஸ்ட் எவ்வளவு வரும்? எக்ஸாம்பிள் வாஷிங் மிஷினுக்கு வந்து 6,000 இல்ல ஒரு 10,000, டிவிக்கு வந்து ஒரு ஒரு 10,000, அந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த மாதிரி ரெண்டையும் நீங்க ரெண்டு ரெண்டு அப்ளையன்ஸோட காசு நீங்க ஆட் பண்ணலாம். இதே உங்ககிட்ட கார் இருந்துச்சுன்னா ஒரு கார் பிரேக் டவுன் ஆனா மினிமம் எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு ஆகும்? So அந்த மாதிரி அந்த அமௌண்ட் நீங்க வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ உங்களுடைய வீட்டோட ஹோம் அப்ளையன்ஸ் வந்து ரிப்பேர் ஆச்சுன்னா அது எவ்வளவு செலவாகும்னு சொல்லிட்டு அதையும் நீங்க கால்குலேட் பண்ணி அதையும் நீங்க வந்து எமர்ஜென்சி ஃபண்ட்ல இன்க்ளூட் பண்ணணும். ஓகேங்களா? சோ இது ஏன் சொல்றேன்னா அதாவது நிறைய பேர் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அதாவது எமர்ஜென்சி ஃபண்ட்னா ஜஸ்ட் ஒரு 6 months ஆஃபர் மந்த்லி எக்ஸ்பென்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு டெக்ஸ்ட் புக் டெஃபினிஷன் மாதிரி. நீங்க எங்க பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்டா, அதான் உங்களோட 6 months ஆஃபர் மந்த்லி எக்ஸ்பென்ஸ் சொல்லுவாங்க. பட் அதுல என்னெல்லாம் இன்க்ளூட் பண்றது யாரும் வந்து இன் டெப்தா யாருமே வந்து டீஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ அதனால நான் சொல்றேன். ஓகேங்களா? எஸ், அதாவது இன்கேஸ் உங்களுக்கு ஜாப் லாஸ் ஆகுது, உங்களை ஜாப் போட்டு ஃபயர் பண்ணிட்டாங்க. உங்ககிட்ட வந்து வெறும் உங்களுடைய 6 months ஆன மந்த்லி எக்ஸ்பென்ஸ் மட்டும் தான் இருக்கு. 6 மாசத்துக்கான மந்த்லி எக்ஸ்பென்ஸ் மட்டும் தான் உங்ககிட்ட இருக்கு. பட் அந்த டைம்ல உங்க வீட்ல ஏதோ ஒரு மிக்சியோ வாஷிங் மிஷினோ ரிப்பேர் ஆச்சுன்னா உங்ககிட்ட உங்ககிட்ட இருக்க பணம் வந்து உங்க மந்த்லி எக்ஸ்பென்ஸ் பார்க்கவே கரெக்டா இருக்கும். இந்த ரிப்பேர் பண்றதுக்கு உங்களுக்கு பணம் இருக்காது. ஓகேங்களா? சோ ஏன்னா நீங்க இதை வந்து நீங்க கன்சிடர் பண்ணிக்க மாட்டிருப்பீங்க. ஓகே, நாட் ஓன்லி இது உங்க மொபைல் போன், லேப்டாப். ஸோ என்ன மாதிரி ஒரு பீப்புள்லாம் எனக்கு வந்து மொபைல் போன், லேப்டாப் ரெண்டுமே ரிப்பேர் ஆச்சுன்னா வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னுடைய ஒர்க்கே அஃபெக்ட் ஆயிரும். மொபைல் போன் அண்ட் லேப்டாப் இது ரெண்டுமே ரிப்பேர் ஆச்சுன்னா என்னோட ஒர்க்கே அஃபெக்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி உங்க ஜாப் லாஸ் டைம்ல இந்த மாதிரி ஏதாச்சும் ரிப்பேர் ஆச்சுன்னா அதுக்கு உங்ககிட்ட பட்ஜெட் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அது இதுக்காக இந்த ரீசனுக்காக நான் சொல்றேன். உங்க எமர்ஜென்சி ஃபண்ட்ல இந்த இந்த ரிப்பேர் காஸ்டையும் நீங்க ஆட் பண்ணும். எதர் ரிப்பேர் காஸ்ட் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட். இன்கேஸ் ஒரு மொபைல் போன் வந்து ரிப்பேர் ஆச்சுன்னா ஒரு மினிமம் வந்து ஒரு 3,000 இருந்தா போதும். இதே புது போன் வாங்கணும்னா ஒரு நல்ல போனும் 18,000 20,000 வேணும். ஸோ இதெல்லாம் உங்க எமர்ஜென்சி ஃபண்ட்ல நீங்க இன்க்ளூட் பண்ணியே ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி லேப்டாப். ஸோ என்ன மாதிரி ஆளுங்க லேப்டாப் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ லேப்டாப் இன்கேஸ் ரிப்பேர் ஆச்சுன்னா அதுக்கு எவ்வளவு காஸ்ட் வரும் அந்த மாதிரி எஸ்டிமேட் பண்ணி யூ ஷுட் இன்க்ளூட் யுவர் இன்சைட் யுவர் எமர்ஜென்சி ஃபண்ட். ஓகே, ஸோ ஃபோர்த் பாத்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்.
எஸ் இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா எஸ் திடீர்னு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் நடக்கலாம். இல்ல ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம் உங்களுக்கோ உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ. ஸோ அந்த டைம் பாத்தீங்கன்னா ஈவன் தோ உங்ககிட்ட ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ்ல எல்லாமே கவர் ஆகாது. ஓகே நீங்க நினைக்கலாம் என்கிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு நான் எதுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இன்க்ளூட் பண்ணலாம் நீங்க கேட்பீங்க. ஒரு என்ன ஒரு ட்ரூத் பாத்தீங்கன்னா எஸ் என்னுடைய என்னுடைய ரியல் லைஃப் தான் என்னோட ரீசெண்ட் டேஸ்ல நடந்த ஒரு ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா அதுல எங்க அப்பாவுக்கு நான் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம். அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த பிளட் டெஸ்ட் நிறைய ஸ்கேன்ஸ் எக்கோ டெஸ்ட் எல்லாம் வந்து இது பண்ண சொன்னாங்க. டெஸ்ட்ல வந்து எடுக்க சொன்னாங்க ஹாஸ்பிட்டல்ல. ஸோ நான் அப்பதான் எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. ஸோ அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இதெல்லாம் கவர் ஆகாதுன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி டெஸ்ட் டயக்னோஸ் டெஸ்ட்ல வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் ஆகுதுன்னு சொன்னாங்க. எனக்கு அப்பதான் ஃபர்ஸ்ட் எனக்கு அப்பதான் தெரியுது. ஸோ அப்ப என்ன சொன்னாங்கன்னா நீங்க பே பண்ணிக்கலாம். நீங்க பே பண்ணிட்டு அந்த அமௌண்ட் வந்து நீங்க வந்து ரீஎம்பர்ஸ் பண்ணிக்கலாம். கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் மாதிரி சொன்னாங்க. ஸோ அது எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. ஓகேங்களா ஸோ இந்த கண்டிஷன்ல நீங்க இருந்தீங்கன்னா நினைச்சு பாருங்க. உங்ககிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தாலுமே இந்த மாதிரி இந்த ஸ்கேனு பிளட் டெஸ்ட் இதெல்லாம் வந்து நீங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். நீங்க உங்க உங்க பாக்கெட்ல இருந்து நீங்க மணி பே பண்ணிட்டு தென் ஆஃப்டர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் ஆஃப்டர் டிஸ்சார்ஜ் யூ கேன் கிளைம் யுவர் இந்த எக்ஸ்பென்ஸ் நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ரீஎம்பர்ஸ் மாதிரி நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா சோ இது ஒரு ஒன் ஆஃப் த திங். இன்னொரு பாத்தீங்கன்னா நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாலுமே வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தாலுமே எல்லா ஹெல்த் இன்சூரன்ஸும் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா ஃபுல் 100% கவரேஜ் வந்து கிடைக்காது. ஓகே சோ என்ன நம்ம கம்யூனிட்டியில இருந்தீங்கன்னா கரெக்டான ஒரு ஹெல்த் கவர் நான் சஜஸ்ட் பண்ணிடுவேன். வாட் அபவுட் அதர் பீப்புள்? அவங்களுக்கு பார்த்தா கோப்பைன்னு என்னன்னு தெரியாது. ரூம் ரெண்ட் ரூம் ரெண்ட் லிமிட் என்னன்னு தெரியாது. கன்சியூமர்ஸ் என்னன்னு தெரியாது. அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சில இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த நான் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் சொல்லுவாங்க. அதாவது சர்ஜரி டைம்லயோ இல்ல ட்ரீட்மெண்ட் டைம்லயோ அவங்க டாக்டர்ஸ் நர்ஸ் யூஸ் பண்ற மாஸ்க் கிளவுஸ் அண்ட் அந்த சிரஞ்சு காட்டன் இதெல்லாமே வந்து கவர் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ். ஓகேங்களா சம் இன்சூரன்ஸ் இந்த நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாம் கவர் ஆகாது. ஓகேங்களா சோ அந்த மாதிரி டைம்ல நீங்க ஆஃப்டர் டிஸ்சார்ஜ் உங்ககிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தாலுமே இந்த இந்த எக்ஸ்பென்ஸ்லாம் வந்து நீங்க தான் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும் உங்க பாக்கெட்ல இருந்து. ஓகே சோ இந்த மாதிரி எக்ஸ்பென்ஸையும் நீங்க வந்து இன்க்ளூட் பண்ணி ஆகணும். உங்க உங்க மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் சொல்லிட்டு சம் சம் பஃபர் அமௌண்ட் நீங்க வந்து தனியா நீங்க எடுத்து வைக்கணும். ஓகேங்களா சோ இதெல்லாம் பேஸ்ட் ஆன் யுவர் உங்க ஃபேமிலியை பொறுத்து டிபெண்ட். ஓகேங்களா ஓகேங்களா ஸோ தீஸ் ஆர் த ஃபோர் திங்ஸ் யூ ஷுட் இன்க்ளூட் இன் யுவர் எமர்ஜென்சி ஃபண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா உங்களுடைய இஎம்ஐஸ் 2 to 3 months உங்க லோன்ஸ் இஎம்ஐஸ் இன்க்ளூட் பண்ணும். தென் உங்களுடைய நெசசரி எக்ஸ்பென்ஸ் அதை இன்க்ளூட் பண்ணும். தென் பார்த்தீங்கன்னா எஸ் உங்களுடைய ரிப்பேர் அண்ட் ஹோம் அப்ளையன்ஸோட ரிப்பேர் காஸ்ட் அண்ட் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ். இது நாலுமே வந்து நீங்க எமர்ஜென்சி ஃபண்ட்ல இன்க்ளூட் பண்ணி ஆகணும். ஓகே சோ ஓகே எஸ் ஓகே இப்ப வந்து ஒரு சின்ன கால்குலேஷன் மாதிரி நம்ம பார்க்கணும். எப்படி நம்ம எமர்ஜென்சி ஃபண்ட எவ்வளவு வேணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். அதாவது எஸ் ஹவு மச் எமர்ஜென்சி ஃபண்ட் யூ நீட். ஸோ அதுதான் அது. ஓகேங்களா உங்களுக்கு எவ்வளவு எமர்ஜென்சி ஃபண்ட் உங்களுக்கு வேணும். ஸோ அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நீங்க வந்து சிங்கிளா இருக்கீங்க. உங்க பேரண்ட்ஸ் உங்களுக்கு மேரேஜ் இல்ல நீங்க சிங்கிளா இருக்கீங்க. உங்க பேரண்ட்ஸும் உங்க இன்கம் டிபெண்ட் பண்ணி இல்ல. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து 6 months ஆஃப் எக்ஸ்பென்ஸ் இருந்தா போதும். ஓகேங்களா இஃப் யூஆர் சிங்கிள் அண்ட் உங்க பேரண்ட்ஸ் உங்க இன்கம் டிபெண்ட் பண்ணி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 months ஆஃப் எக்ஸ்பென்ஸ் இருந்தா இஸ் சஃபிஷியன்ட். ஓகே அண்ட் இன்கேஸ் யூ ஆர் மேரிட் அண்ட் உங்களை வந்து உங்க சில்ட்ரன்ஸ் உங்க ஸ்பவுஸ் உங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே உங்களுக்கு டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12 months ஆஃப் இயர் எக்ஸ்பென்ஸ் வேணும். இது வந்து மினிமம் 12 months ஆஃப் எக்ஸ்பென்ஸ் வேணும். ஸோ மேக்ஸிமம் உங்களால் எவ்வளவு முடியுமோ யூ கேன் கோ ஃபார் இட். ஓகேங்களா ஸோ அப் டு 12 to 18 months எக்ஸ்பென்ஸ் இருந்தா போதும். இஃப் யூ ஆர் மேரிட் அண்ட் உங்களுக்கு உங்களை டிபெண்ட் பண்ணி உங்க ஃபேமிலி இருந்தா. ஓகே ஸோ 12 to 8 months 12 to 18 months 12 months இஸ் மினிமம். அதாவது 1 இயருக்கான மந்த்லி எக்ஸ்பென்ஸ் நீங்க தனியா நீங்க எடுத்து வைக்கணும். இஃப் யூ ஆர் மேரிட் இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ். ஓகே இது வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல். இன்கேஸ் யூ ஆர் ஆண்டர்பிரினர் நீங்க ஒரு பிசினஸ் பர்சனா இருந்தீங்கன்னா உங்ககிட்ட பாத்தீங்கன்னா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 18ல இருந்து 24 months. அதாவது பாத்தீங்கன்னா சிம்பிளா சொன்னா 2 இயர்ஸ்க்கான மந்த்லி எக்ஸ்பென்ஸ் உங்ககிட்ட இருக்கணும். இஃப் யூ ஆர் ஆண்டர்பிரினர்ஸ். ஏன்னா
ஒரு ஆண்டர்பிரினர் லைஃப்ல பாத்தீங்கன்னா இஃப் லைஃப் இஸ் வெரி அப்ஸ் அண்ட் டவுன் தான் இருக்கும். ஓகேங்களா? சோ அவங்களுக்கு வந்து சாலிடான இன்கம் வராது. ஒரு சாலிடான இன்கம் வராது. ஸோ அந்த ரீசனால ஒரு ஆண்டர்பிரினர் இருந்தீங்கன்னா யூ ஷுட் ஹேவ் 2 years ஆஃப் யுவர் மந்த்லி எக்ஸ்பென்ஸ். ஓகே. ஸோ ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா. ஹவு மச்? எஸ், நான் சொன்னேன் இல்லையா? உங்களுடைய மந்த்லி எசென்சியல் எக்ஸ்பென்ஸ் அதை நீங்க பிளஸ் பண்ணணும். பிளஸ் உங்க இஎம்ஐஸ் நீங்க பிளஸ் பண்ணணும். அதாவது ஒரு 2 to 3 months ஆன மந்த்லி இஎம்ஐஸ் நீங்க பிளஸ் பண்ணணும். அண்ட் உங்களுடைய ரிப்பேர் காஸ்ட், ஆவரேஜ் ரிப்பேர் காஸ்ட், இல்லைன்னா வந்து டாப் டூ டாப் டூ காஸ்ட். எக்ஸாம்பிள் ஒரு லேப்டாப்பையும் ஒரு வாஷிங் மிஷின், அதெல்லாம் லேப்டாப்பையும் டிவியும் எடுத்துக்கோங்க. ஸோ அட் டைம் எல்லாமே ரிப்பேர் ஆகாது. பை சான்ஸ் நீங்க ரெண்டு ரெண்டு எக்யூப்மெண்டோட காஸ்ட், ரிப்பேர் காஸ்ட் நீங்க வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் உங்களுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ். ஸோ இதெல்லாமே நீங்க வந்து பிளஸ் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் மந்த்ஸ். ஓகே, நம்பர் ஆஃப் மந்த்ஸ் நான் சொல்லிருப்பேன். இப்ப நீங்க சிங்கிளா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 months. இன்கேஸ் நீங்க உங்க ஃபேமிலி உங்க டிபெண்ட் பண்ணி இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து 12 months. ஸோ நீங்க எந்த கேட்டகரியில வரையும் பார்த்துட்டு அந்த மந்த்ஸ் நீங்க வந்து இங்க வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ சிம்பிள். உங்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்ஸ், இஎம்ஐஸ், ரிப்பேர் காஸ்ட் அண்ட் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இதெல்லாமே நீங்க வந்து பிளஸ் பண்ணிட்டு இன்டூ நம்பர் ஆஃப் மந்த்ஸ். நான் சொன்னாலே உங்களுக்கு எவ்வளவு மந்த்ஸ் இருக்குன்னு சொல்லி எதர் 6 or 12. ஸோ மேக்ஸிமம் பீப்புள் பாத்தீங்கன்னா நீங்க வந்து 6 இல்லைன்னா 12, மேக்ஸிமம் 12 தான் வருவீங்க. ஏன்னா எல்லாருமே ஃபேமிலிஸ் உங்க டிபெண்ட் பண்ணி தான் இருக்கீங்க. ஸோ ஸோ நம்பர் ஆஃப் மந்த்ஸ் நீங்க 12. ஸோ வர ஆன்சர் தான் உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டோட டார்கெட். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களோட எமர்ஜென்சி ஃபண்ட். ஸோ இந்த டார்கெட் அமௌண்ட்டை நீங்க ரீச் பண்ணணும். ஓகே, காட் இட். ஸோ சிம்பிள் ஃபார்முலா. வேணா நீங்க நோட் நோட் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிரீன்ஷாட் வேணா எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் வை வி calculate யுவர் எமர்ஜென்சி ஃபண்ட். பட் நீங்க இங்க ஆன்லைன்ல நீங்க எந்த வீடியோ பார்த்தாலுமே அவங்க சிம்பிளா சொல்லிடுவாங்க. யூ ஷுட் ஹேவ் 6 months ஆஃப் யர் எக்ஸ்பென்சஸ் அவங்க சிம்பிளா சொல்லிடுவாங்க. பட் அது இன்டெப்தா வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. ஓகே. ஸோ இதுதான். ஓகே. எஸ், திஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி. எப்படி உங்க எமர்ஜென்சி ஃபண்டை பில்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ 1, 3, 6 months. ஸோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஜஸ்ட் நோட் இட் டவுன். ஓகே. ஸோ இதுதான். அதாவது பாத்தீங்கன்னா உங்க எமர்ஜென்சி ஃபண்ட் பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல நீங்க உங்களால வந்து பில் பண்ண முடியாது. இட்ஸ் டைம் எடுத்துக்கும். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமா ஒரே நாள்ல உங்க எமர்ஜென்சி ஃபண்டை பில் பண்ண முடியாது. கண்டிப்பா அதுக்கு டைம் எடுத்துக்கும். என்ன சொல்ல, எவ்ரி மந்த் நீங்க வந்து எவ்ரி மந்த் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் நீங்க சேர்த்து 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 தான் வந்து நீங்க உங்க ஃபண்ட் நீங்க பில் பண்ண முடியும். நானுமே அப்படிதான் பண்ணேன். ஸோ எவ்ரி மந்த் என்னோட எக்ஸஸ் அமௌண்ட் நான் வாண்ட்ஸுன்னு சொல்லிட்டு நான் அலோகேட் பண்ணுவேன். அந்த அமௌண்ட் எல்லாம் வந்து கொஞ்சமா சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் என்னோட எமர்ஜென்சி ஃபண்டை நான் பில் பண்ணிருக்கேன். ஓகே. சோ சோ இது வந்து ஒரு ஒரு சிஸ்டமேட்டிக் எப்படி உங்களோட எமர்ஜென்சி ஃபண்ட் எப்படி பில்ட் பண்ணலாம்னு நான் சொல்றேன். அதாவது டார்கெட் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி நீங்க டார்கெட் உங்களுக்குள்ள எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் டார்கெட் வந்து நீங்க வச்சு நீங்க பில்ட் பண்ணலாம்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அல்டிமேட் இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் சுத்தமா இல்ல. ஓகே சார், மேக்ஸிமம் பீப்புள் எமர்ஜென்சி ஃபண்ட் யாருக்குமே இருக்காது. சோ ஓகே, அப்படி நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஓகேங்களா? சோ உங்ககிட்ட ஜீரோ எமர்ஜென்சி ஃபண்ட். சோ ஃபர்ஸ்ட் உங்க அல்டிமேட் ஃபர்ஸ்ட் டார்கெட் பாத்தீங்கன்னா 1 month ஆஃப் யுவர் மந்த்லி எக்ஸ்பென்ஸை நீங்க சேர்க்கறது தான் உங்களுடைய அல்டிமேட் டார்கெட். ஓகே, உங்களோட ஃபர்ஸ்ட் கோல் அதுதான். 1 month 1 month எக்ஸ்பென்ஸ் என்னன்னு பார்த்துட்டு அதை ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இது பண்றது, நீங்க வந்து சேர்க்க ஆரம்பிக்கணும், சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அதுதான் வந்து நம்பர் 1 கோல். ஓகே. ஸோ நம்பர் 2, ஒன்ஸ் அந்த 1 month எக்ஸ்பென்ஸை நீங்க வந்து பில் பண்ணிட்டீங்க, சேவிங்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா அடுத்து 3 months ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஸோ 1 month நீங்க சேர்த்துட்டீங்க, அது செப்பரேட்டா வைங்க. அதுக்கப்புறம் எகைன் வந்து செப்பரேட்டா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 months, நெக்ஸ்ட் 3 monthsக்கான உங்க எக்ஸ்பென்ஸை நீங்க வந்து பில் பண்ண ஆரம்பிங்க. ஸோ கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா பில் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஒன்ஸ் அதையும் முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து 6 months செப்பரேட்டா 6 monthsக்கான எக்ஸ்பென்ஸை நீங்க செப்பரேட்டா நீங்க பில் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி செப்பரேட்டா நீங்க உங்களுடைய டார்கெட்டை நீங்க அச்சீவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா ஒரே ஒரே சார்ட்டா நீங்க பண்ணும்போது டெஃபினட்டா யூ வில் ஃபீல் டிமோட்டிவேட். உங்களால கண்டிப்பா முடியாது. யூ வில் ஃபீல் டிமோட்டிவேட். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சின்ன சின்ன டார்கெட்டா நீங்க வர வர உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் பில் ஆகும். இது வந்து சிம்பிளான இது வந்து ஒரு ஒரு சைக்காலஜி தான். ஓகேங்களா? உங்ககிட்ட எடுத்தோடனே ஒரு பெரிய விஷயத்த கொடுத்தா நீங்க பண்ண மாட்டீங்க. அதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1 மாசத்துக்கான எக்ஸ்பென்ஸை நீங்க வந்து சேவ் பண்ண ஆரம்பிங்க. அதை முடிச்சு அடுத்து 3 months போகும்.
ஓகேங்களா? இது 2ம் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் பில்ட் ஆகும். ஓகே நம்ம கிட்ட ஆல்ரெடி எமர்ஜென்சி ஃபண்ட் சேர்ந்துருச்சு. நம்மனால வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா பில்ட் பண்ணிட்டே வரோம்னு சொல்லி உங்களுக்கு கான்ஃபிடன்ட் வரும். ஸோ அந்த கான்ஃபிடன்ட்ல நீங்க வந்து அடுத்த 6 மந்த்ஸ்க்கான ஃபண்டையும் நீங்க வந்து பில்ட் பண்ணிருவீங்க. ஸோ இதுதான் அந்த சைக்காலஜி ஃபேக்டர். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்டை நீங்க பில்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ காட் இட். ஸோ இஃப் யூ வாண்ட் டு டேக் ஸ்கிரீன்ஷாட் ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே. யா. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஸ். ஓகே. ஓகே. நீங்க கேட்கலாம் உங்க எமர்ஜென்சி ஃபண்ட் நீங்க பில் அதாவது உங்க எமர்ஜென்சி ஃபண்ட் நீங்க பில் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அதை எங்க வைக்கிறது? அந்த பணத்தை வந்து எப்படி எப்படி நீங்க வந்து எப்படி வைக்கிறது? ஸோ அதுதான் அந்த கொஸ்டின். ஸோ வேர் டு கீப் யுவர் எமர்ஜென்சி ஃபண்ட். ஓகேவா? சிம்பிளா சொன்னா நீங்க எமர்ஜென்சி ஃபண்ட் நீங்க பில் பண்ணி எப்படியோ நீங்க வந்து பில் பண்ணிட்டீங்க. சேவிங்ஸ் பேங்க்ல ஏதோ போட்டு நீங்க பில் பண்ணிட்டீங்க. நீங்க பில் பண்ண எமர்ஜென்சி ஃபண்ட் எங்க 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 பார்க் பண்றது, எங்க வைக்கிறது ஒரு கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் இது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா உங்களுடைய ஆஃப் மந்த்ஸ் அதாவது 15 டேஸ் உங்களுடைய 15 டேஸ்க்கான எக்ஸ்பென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேஷா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கேஷா வச்சுக்கோங்க. ஏன்னா திடீர்னு ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா அவங்க வந்து உங்க கையில கேஷா இருந்துச்சுன்னா இஸ் பெட்டர். ஓகே. அந்த கேஷை பத்திரமா எடுத்து வைங்க. ஈஸியா செலவு பண்ணிடாதீங்க. அது நீங்க தான் வந்து மென்டலா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகேங்களா? கேஷா செப்பரேட்டா எங்கேயோ ஒரு தனியா வீட்டுல வந்து எடுக்க முடியாத இடத்துல எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு எமர்ஜென்சிக்கு மட்டும் யூஸ் பண்ற மாதிரி அந்த கேஷை வந்து எடுத்துக்கோங்க. நான் ஏன் கேக்குறேன்னா ஏன் வந்து அட்லீஸ்ட் ஒரு 15 டேஸ் ஆஃப் அ மந்த் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் வந்து கேஷா இருக்குன்னு நான் ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த சென்னையில நிறைய பேர் சென்னையில இருந்திருப்பீங்க. சென்னையில அந்த ஃபிளட் டைம் அந்த ஐ திங்க் 2018 சம்திங் 2018 சம்திங் இந்த சென்னை ஃபிளட் டைம். அந்த டைம் பாத்தீங்கன்னா என்டையர் பவர் கட் ஏடிஎம்ஸ் ஒர்க் ஆகாது. அந்த டைம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு டிஜிட்டல் டிரான்சாக்ஷனுமே உங்களால வந்து இது பண்ண முடியாது. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி டைம்ல உங்க கையில கேஷ் இருந்துச்சுன்னா நீங்க நீங்க வந்து தப்பிச்சுப்பீங்க. So, இதெல்லாம் வந்து ரேர். இப்பெல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு. பட் ஆனா அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது உங்களுக்கு கையில கொஞ்சமா கேஷ் இருக்கிறது இஸ் ஃபார் பெட்டர். ஓகே. இது என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா நீங்க ஈஸியா நீங்க செலவு செலவு பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. பட் நீங்க தான் அதை மென்டலா நீங்க பிளான் பண்ணி வேற எங்கேயாச்சும் நீங்க எடுத்து வைக்கணும். ஒரு ஒரு 15 டேஸ் ஆஃப் எக்ஸ்பென்ஸ கேஷா வைக்கிறது இஸ் பெட்டர். ஓகேங்களா? ஓகே. ஒன்ஸ் அதை நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரிமைனிங் அதாவது 1 மந்த். ஸோ 1 மந்த் ஆஃப் யுவர் அதாவது 1 மந்த் எக்ஸ்பென்ஸ் ஆன எமர்ஜென்சி ஃபண்ட் பாத்தீங்கன்னா ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ல போட்டு வைங்க. எனி சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் அதாவது எனி மீன்ஸ் ஒரு சேஃப் பேங்க் அக்கௌண்ட்ல போட்டு வைங்க. ஓகேங்களா? ஸோ இது எது கேட்டா சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்னா உங்களால வந்து ஒரு ஈஸியா நீங்க வந்து வித்ரா பண்ண முடியும். ஒரு யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். இல்லைன்னா ஏடிஎம் போட்டு நீங்க வித்ரா பண்ண முடியும். ஸோ ஈஸியா வந்து இதுவே வந்து ஒரு லிக்விட் ஈஸியா வந்து லிக்விட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ 1 மந்த்க்கான எக்ஸ்பென்ஸ ஜஸ்ட் ஒரு ஒரு நல்ல ஒரு ட்ரஸ்டான பேங்க்ல சேவிங்ஸ்ல போட்டு வைங்க. ஓகேங்களா? ஏன்னா சேவிங்ஸ் பேங்க்ல பெருசா இன்ட்ரெஸ்ட் வராது. ஒரு 4% இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகேங்களா? அவ்வளவுதான். அண்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 2 to 3 months ஒரு 2 to 3 monthsக்கான எமர்ஜென்சி ஃபண்ட் பாத்தீங்கன்னா லிக்விட் ஃபண்ட்ஸ்ல போட்டு வைங்க. ஸோ லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்னன்னா நான் என்னுடைய அப்கமிங் செஷன்ல நான் இன்டெப்தா நான் சொல்லுவேன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பணத்தை வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அண்ட் கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல வந்து வந்து உங்க பணத்தை வந்து அதுல போட்டு இது பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா உங்க பணம் வந்து கவர்மெண்டோட பாண்ட்ஸ் இல்லைன்னா கவர்மெண்டோட செக்யூரிட்டிஸ் அதுல வந்து அதுல வந்து அதுல வந்து இன்வெஸ்ட் ஆகும். ஸோ இது வந்து ஹைலி சேஃப். ஓகேங்களா? ஸோ உங்க உங்க நீங்க போட்ட பணம் பாத்தீங்கன்னா ஹைலி சேஃப். ரிஸ்க் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? அதே மாதிரி ரிஸ்க் இருக்காத பட்சத்துல ரிட்டர்ன்ஸுமே இருக்காது. ஓகேங்களா? சேவிங்ஸ் பேங்க் என்ன 4% ரிட்டர்ன்ஸ் தரான்னா லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் அதே 4% ரிட்டர்ன்ஸ் தான் கொடுப்பான். ஓகேங்களா? ஸோ அதுதான். ஸோ ஸோ நீங்க உங்க பணத்தை வந்து லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போட்டு வைக்கலாம். இன்கேஸ் ஒரு எமர்ஜென்சி டைம்ல நீங்க உங்களுடைய லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பணத்தை வந்து வித்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 1 to மேக்ஸிமம் டூ ஒர்க்கிங் டேஸ் தான். நான் என் பணத்தை நான் எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் 2 to 3 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள உங்க பணம் வந்து உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ 1 to 3 மந்த்துக்கான எக்ஸ்பென்ஸ இதுல நீங்க உங்க பணத்தை லிக்விட் ஃபண்ட்ஸ்ல நீங்க பார்க் பண்ணி வைங்க. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மோர் தென் த்ரீ மந்த்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி ஃபண்ட பாத்தீங்கன்னா
நீங்க இதுல வந்து பேங்க்ல எஃப்டில போட்டு வைங்க. பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீப் இன் எஃப்டி இல்லாட்டி ஃபிளெக்ஸி எஃப்டின்னு சொல்ற ஒண்ணு இருக்கு. ஸோ அதுல நீங்க போட்டு வைக்கலாம். ஸோ பேங்க் எஃப்டில போட்டு வைக்கிறதுனால என்ன யூஸ்னா, உங்க பணம் வந்து உங்க உங்க எமர்ஜென்சி ஃபண்ட் பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷனை பீட் பண்ணும். அட்லீஸ்ட் இன்ஃபிளேஷனை பீட் பண்ணும். ஏன்னா இன்ஃபிளேஷன் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 6.5 இருக்குன்னா, உங்க பேங்க் எஃப்டியும் சேம் அதே வந்து 6.5 இல்லாட்டி 7% இன்ட்ரெஸ்ட் தான் கொடுக்கும். ஸோ உங்க பணம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷனை பீட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து மோர் தென் 3 மந்த்ஸ்க்கான எக்ஸ்பென்ஸை வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நல்ல பேங்க்ல ஒரு ஸ்வீப் எஃப்டி இல்லாட்டி நான் ஃபிளெக்ஸி எஃப்டில போட்டு வைங்க. ஓகே. ஸோ நான் இந்த ஸ்வீப் எப்படின்னா என்னன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜஸ்ட் கிவ் மீ டைம். ஓகே, கிவ் மீ டைம். அடுத்து பாத்தீங்கன்னா, ஸோ நெவர் நெவர் எவர் கீப் யுவர் மணி இன் ஸ்டாக் மார்க்கெட். ஏன்னா அது ஸ்டாக் மார்க்கெட் பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு ஒரு அப் அண்ட் டவுன்ல தான் இருக்கும். ஒரு கான்ஸ்டன்டான ரிட்டர்னே கிடையாது. சரிங்களா? அது லாங் டேர்முக்கு ஓகே. ஆனா எனி ரீசன், எந்த ரீசனுக்காகவும் உங்க எமர்ஜென்சி ஃபண்ட இந்த ஸ்டாக்ஸ்லயோ இல்ல ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அந்த பணத்தை அது நீங்க போட்டு வைக்க கூடாது. ஏன்னா திடீர்னு ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் நீங்க வந்து அப்போ அப்போ அந்த ஃபண்டை போய் பார்க்கும்போது நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா நீங்க ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அட்லீஸ்ட் உங்க பிரின்சிபலா நீங்க போட்ட பணமாச்சு வரும் இல்லையா? சம்டைம்ஸ் அது கூட வராம இருக்கலாம். ஸோ திஸ் பியூர்லி டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் மார்க்கெட் கண்டிஷன். ஓகே. ஸோ நெவர் எவர் டோன்ட் கீப் யுவர் பார்க் யுவர் மணி இன் பார்க் யுவர் எமர்ஜென்சி ஃபண்ட் இன் ஸ்டாக் மார்க்கெட், இல்லைன்னா லிக்விட், இல்லைன்னா வந்து இது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஓகே. ஓகே, சிம்பிள். ஸோ இதுதான். ஸோ இந்த ஸ்வீப் எப்படின்னா என்னன்னா, நிறைய பேர் இந்த கேள்வி பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ எப்படி பேங்க்ல எப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லைன்னா ஆர்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஸ்வீப் எப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ என்னன்னு நான் சொல்றேன். ஸோ பாத்தீங்கன்னா, எஸ், அதாவது பாத்தீங்கன்னா எல்லா சேவிங்ஸ் பேங்க்லயும் நீங்க ஒரு எஃப்டி ஓபன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ நீங்க வந்து பேங்க்ல சொல்றீங்க, இந்த மாதிரி என்னோட பணத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்வீப் எஃப்டில வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நீங்க சொல்றீங்க. ஓகேங்களா? ஸ்வீப் எஃப்டி, நார்மல் எஃப்டி, ரெண்டு எஃப்டி இருக்கு. ஓகேங்களா? சோ நார்மல் எஃப்டிக்கும் ஸ்வீப் எஃப்டிக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, அதாவது பாத்தீங்கன்னா நார்மல் எஃப்டினா இன்கேஸ் உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி, அதாவது பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஒரு 1 லேக், ஒரு 1 லேக் ருபி வந்து பாத்தீங்கன்னா நார்மல் எஃப்டில போட்டு வச்சிருக்கீங்க. ஓகேங்களா? சோ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு எமர்ஜென்சி தேவைப்படுது. உங்களுக்கு வந்து 1 லேக் தேவைப்படல, ஒரு 50,000 இல்லாட்டி 40,000 வந்து ஒரு எமர்ஜென்சியா தேவைப்படுது. சோ நீங்க வந்து உங்க எஃப்டில போட்ட 1 லேக்ல இருந்து ஒரு 40,000 நீங்க வந்து அமௌண்ட்டை நீங்க வந்து பாத்தீங்கன்னா வித்ரா பண்றீங்க. ஓகேங்களா? சோ வித்ரா பண்ணும்போது என்ன ஆகும்னா, பேங்க் வந்து, அதாவது நீங்க இந்த டென்யூர் ஒண்ணு இருக்கு. அதாவது 1 இயர் எஃப்டி, 2 இயர் எஃப்டி, இல்ல 3 இயர் எஃப்டின்னு சொல்லிட்டு ஒரு டென்யூர் டைம் இருக்கு. சோ அந்த டென்யூர் டைம்ல நீங்க வித்ரா பண்ணும்போது பேங்க்ஸ் பாத்தீங்கன்னா, நீங்க பேங்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெனால்டி மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்களா? சோ பெனால்டி எதுக்குன்னா, அந்த டென்யூர்க்குள்ள நீங்க பணத்தை வித்ரா பண்றதுனால. சோ அந்த பெனால்டி வந்து உங்க பிரின்சிபல் வந்து பிடிக்க மாட்டாங்க. உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து பிடிப்பாங்க. உங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா? உங்க இன்ட்ரெஸ்ட் வந்து பிடிப்பாங்க. எக்ஸாம்பிள் நீங்க 1 லேக் நீங்க எப்படில போடுறீங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50,000 இல்ல 40,000 நீங்க வந்து வித்ரா பண்றீங்க. சோ இப்ப என்ன ஆகும்? சோ உங்களோட என்டையர் பிரின்சிபல் அந்த 1 லேக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 7% இன்ட்ரெஸ்ட்னா, அவங்க வந்து 7% வந்து 6%ஓ இல்ல 6.5%, அதாவது 0.5 இல்லாட்டி 1% வந்து அவங்க வந்து இது பண்ணிப்பாங்க. ஒரு பெனல்டி மாதிரி எடுப்பாங்க. ஓகே. சோ எனிவே உங்களுடைய போட்ட பணம் வந்து சேஃப் தான். பட் அந்த பணத்துக்கான ரிட்டர்ன்ஸ்ல இருந்து அவங்க பெனால்டி வந்து எடுத்துப்பாங்க. இன்கேஸ் நீங்க வந்து ஒரு நார்மல் எஃப்டில நீங்க போட்டீங்கன்னா. ஓகேங்களா? இதே வந்து ஸ்வீப் எஃப்டில போட்டீங்கன்னா அது என்ன ஆகும்னா, அதே சினாரியோ, 1 லட்சம் ரூபாய் நீங்க பேங்க்ல போட்டிருக்கீங்க. உங்க எமர்ஜென்சி வந்து ஒரு 40,000 20,000 நீங்க வித்ரா பண்றீங்க. சோ அந்த டைம் பாத்தீங்கன்னா நீங்க அமௌண்ட் வித்ரா பண்றீங்களா, இந்த 40,000மோ 50,000மோ வித்ரா பண்றீங்களா, அந்த வித்ரா பண்ற அமௌண்ட்டுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா அவன் வந்து ஒரு பெனால்டி மாதிரி பண்ணுவான். ஓகேங்களா? சோ அந்த பிரின்சிபல் அப்படியே தான் இருக்கும். உங்க ரிட்டர்ன்ஸ்ல இருந்து பெனால்டி மாதிரி பண்ணுவான். எய்தர் 0.5%, 1% அவன் பிடிப்பான். சோ இதுதான் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ். சோ ஸ்வீப் எப்படின்னா, நீங்க எவ்வளவு அமௌண்ட் வித்ரா பண்றீங்களோ அதுக்கு மட்டும் அவன் பெனால்டி போடுவான். உங்களுடைய ரிமைனிங் அமௌண்ட் அப்படியே இருக்கும். ஓகேங்களா? சோ அதனாலதான் வந்து மோர் தென் 3 மந்த்ஸ்க்கான எக்ஸ்பென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிபிஎஃப்டில நான் வந்து போட்டு வைக்க சொல்றேன். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் லெவல்ல உங்களுக்கு எமர்ஜென்சி பண்ணா உங்களுக்கு கேஷ்ல இருந்து எடுக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வரணும். சோ உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி வருதுன்னா ஃபர்ஸ்ட் கேஷ் யூஸ் பண்ணணும். இல்லைன்னா சேவிங்ஸ் பிளான் ரெண்டுமே அட் டைம் யூஸ் பண்ணலாம். தென் வந்து உங்களுக்கு லிக்விட் ஃபண்ட்ஸ் வந்து எடுத்துக்கணும்.
ஸோ இதுலயே வந்து 3 மந்த்ஸ் கவர் ஆயிடுது. ஸோ இதுக்குள்ள நீங்க மேனேஜ் பண்ணிட்டா ஓகே. இன்கேஸ் 3 மந்த்ஸ்க்கு மேல உங்களுக்கு தேவைப்படுறது பட்சத்துல நீங்க வந்து ஒரு ரேர் கேஸ்ல தான் நீங்க வந்து இந்த ஸ்வீப் ஸ்வீப் இந்த ஸ்வீப் எப்படிக்குள்ள நீங்க உள்ள வரீங்க. ஸோ இந்த ஒரு ரீசன் இருக்கு. ஓகே. ஸோ ஸோ இதுதான். So இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்டை எங்க நீங்க பார்க் பண்றது. ஓகே. ஸோ ஜஸ்ட் இஃப் யூ வாண்ட் டேக் அ ஸ்கிரீன்ஷாட் ஆர் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் பெட்டர். ஓகே. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் அதர்ஸ். ஸோ எஸ். இப்ப அடுத்து என்னன்னா உங்க எமர்ஜென்சி ஃபண்ட் எப்படி பில்ட் பண்றது. So அதுதான். அதாவது எப்படி 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 வந்து ஆட்டோமேட்டா உங்க எமர்ஜென்சி ஃபண்ட் எப்படி பில்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு வி கோயிங் டு சி. ஓகேங்களா? சோ அதாவது ஃபர்ஸ்ட் உங்க எமர்ஜென்சி ஃபண்ட் எப்படி பில்ட் பண்றது நான் சொல்றேன். ஓகேங்களா? ஓகே. சோ நீங்க எப்படி பில்ட் பண்ணணும்னா நான் சொன்ன மாதிரி உங்களால வந்து ஒரே ஷாட்டா லம்சமா நீங்க உங்களால பில்ட் பண்ண முடியாது. ஸோ யாராலும் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் உங்க எமர்ஜென்சி ஃபண்ட் எவ்வளவு சொல்லி டிஃபைன் பண்ணிடணும். ஸோ டிஃபைன் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஒரு செப்பரேட்டா ஒரு பேங்க் அக்கௌண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் என்னுடைய மிஷின் ஒன்ல சொல்லியிருப்பேன். மிஷின் டூல சொல்லியிருப்பேன். என்னுடைய மாஸ்டர் கிளாஸே சொல்லியிருப்பேன். ஸோ ஆல்வேஸ் ஹேவ் 4 பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். அதுல 4வது அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்டுக்காக. ஓகேங்களா? ஸோ எமர்ஜென்சி ஃபண்டுக்காக சொல்லிட்டு ஒரு செப்பரேட் அக்கௌண்ட் நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா ஓகே. ஸோ எவ்ரி மந்த் லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஸ்ஐபி போடுங்க. நீங்க வந்து 500 நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? 500 சின்ன அமௌண்ட் தான். பட் நீங்க ஸ்டார்ட் எதுவுமே இல்லாததுக்கு ஜஸ்ட் 500 நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சார் கிராஜுவலா நீங்க வந்து கொஞ்சமா நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கலாம். கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரலாம். ஓகே. ஸோ ஸ்டார்ட் எஸ்ஐபி இன் லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஓகே. ஸோ லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பெருசா ஒன்றும் கிடையாது. நீங்க வந்து எனி எனி லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நீங்க சூஸ் பண்ணலாம். ஏன்னா அது வந்து பெருசா பெருசா ரிட்டர்ன்ஸே வராது. ஓகேங்களா? ஒரு 4% இல்லாட்டி 4.5% அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ எனி லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வித் வித் லெஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஸோ மேக்ஸிமம் லிக்விட் ஃபண்ட்ஸ்னாலே வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ தட் எனி லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வித் லெஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நீங்க அதுல இருந்து நீங்க பில்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேணாம். அட்லீஸ்ட் நீங்க உங்க சேவிங்ஸ் பேங்க்ல நீங்க கொஞ்சம் நீங்க சேர்த்து வைக்கலாம். ஓகே. அந்த மாதிரி கொஞ்சமா நீங்க சேர்த்து எதர் நீங்க லிக்விட் ஃபண்ட்ஸ்ல பண்றதுனா ஃபார் பெட்டர். இல்லைன்னா உங்களை பேங்க்லயே நீங்க கொஞ்சமா நீங்க நீங்க வந்து பில்ட் பண்ணி வைக்கலாம். ஓகே. ஸோ ஸோ செப்பரேட்டா ஒரு பேங்க் அக்கௌண்ட் நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. எவ்ரி மந்த் எஸ்ஐபி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட் வந்து பில்ட் பண்ணிட்டே வாங்க உங்களோட எமர்ஜென்சி ஃபண்ட். ஓகேங்களா? ஸோ ஒரு தம்ப்ரூல் நான் சொல்லியிருப்பேன். என்ன சொல்ல உங்க எல்லாத்துக்கும் ஒரு தம்ப்ரூல் நான் டீச் பண்ணியிருப்பேன். அதாவது பாத்தீங்கன்னா உங்க சேலரில இருந்து பாத்தீங்கன்னா 50% உங்க பேசிக்ஸ் அண்ட் 30% சேவிங்ஸ். மினிமம் 30% நீங்க சேவிங்ஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ நீங்க என்ன பண்ணலாம், எய்தர் அந்த 30% சேவிங்ஸ்ல இருந்து ஒரு 5% உங்க எமர்ஜென்சி ஃபண்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். தனியாக அலோகேட் பண்ணலாம். இல்லைன்னா உங்களுடைய பாண்ட்ஸ் உங்க பாண்ட்ஸ் வந்து 20% நான் சொல்லியிருப்பேன். அந்த 20% உங்க பாண்ட்ஸ்ல இருந்து நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி நீங்க வந்து உங்க எமர்ஜென்சி ஃபண்டை பில்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பாண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எவ்ரி இயர் எவ்ரி மந்த் நீங்க பாண்ட்ஸ் அதாவது எக்ஸாம்பிள் உங்க பாண்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களோட ஆசைகள் பாத்தீங்கன்னா 20% வந்து ஒரு 10,000 இருக்குன்னா ஸோ எவ்ரி மந்த் உங்களுக்கு 10,000 உங்களுக்கு வந்து தேவைப்படாது. ஓகேங்களா? சம் மந்த்ஸ் நீங்க 10,000 நீங்க செலவு பண்ணுவீங்க. சம் மந்த்ஸ் பாத்தீங்கன்னா 10,000த்துல வெறும் ஒரு 4,000 தான் செலவு பண்ணிருப்பீங்க. 6,000 அப்படியே இருக்கும். ஓகே. ஏன்னா எல்லா மந்த்தும் நீங்க வந்து அந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ண மாத்தீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த உங்க உங்க பாண்ட்ஸ்ல இருந்து கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி உங்க எமர்ஜென்சி ஃபண்ட் நீங்க பில்ட் பண்ணி வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இட்ஸ் டோட்டலி அப் டு யூ. ஸோ உங்க சேவிங்ஸ் 30% வந்து ஒரு 5%ஓ இல்லை 10%ஓ நீங்க வந்து சேவ் பண்ணி வைக்கலாம். ஆனா உங்க பாண்ட்ஸையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி உங்க எமர்ஜென்சி ஃபண்ட் பில்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஸோ வாட் ஐ மேக் நான் வந்து பாத்தீங்கன்னா எஸ் நான் 30% வந்து சேவிங்ஸ் அதை ஸ்ட்ரிக்டா இருந்தேன். 20% பாண்ட்ஸ் இருக்கு. நான் 20% பாண்ட்ஸை அப்படியே வந்து எமர்ஜென்சி ஃபண்ட்ல போட்டேன். ஐ என்டர்லி சாக்ரிஃபை மை வாண்ட்ஸ். 20% பாண்ட்ஸை அப்படியே எமர்ஜென்சி ஃபண்டா போட்டு தான் நான் பில்ட் பண்ணேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ திஸ் இஸ் த சீக்ரெட் எப்படி இது பண்ணணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க ஆட்டோமேட் பண்ணிடலாம். அதாவது பாத்தீங்கன்னா உங்களுடைய அதாவது எவ்ரி மந்த் உங்களுடைய சேலரி அக்கௌண்ட்ல இருந்து உங்களுடைய எமர்ஜென்சி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இவ்வளவு பர்சன்ட் அமௌண்ட் போகணும்னு சொல்லி நீங்க ஆட்டோமேட் பண்ணிடலாம். அது நீங்க எதர் நீங்க உங்களோட பேங்கிங் ஆப்லயும் பண்ணிடலாம். இல்லைன்னா போன்பே, கூகுள் பே அந்த மாதிரி ஆப்லயும் நீங்க வந்து ஆட்டோமேஷன் நீங்க செட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோமேஷன் செட் பண்ணும்போது
கண்ணுக்கு தெரியாம உங்க பணம் வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்டா ஒரு அது வரல ஒரு சைடு பில்டப் ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ யூ கேன் செட் ஆட்டோமேஷன். எஸ். ஸோ இதுதான். ஸோ பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் ஸ்டெப். ஸோ இந்த நான் சொன்னேன் இந்த மிஷின் ரொம்ப சின்ன மிஷின் தான். ஸோ சீக்கிரம் நான் மிஷின் நான் முடிச்சுட்டேன். என்னோட வேலை ஈஸி. உங்களோட வேலை தான் இங்க அதிகம். ஓகே. ஸோ இந்த மிஷினோட ஆக்ஷன் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, எஸ் எஸ் உங்களுடைய மந்த்லி எஸ்எஸ்எல் எக்ஸ்பென்ஸ் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க கால்குலேட் பண்ணணும். நீங்க மிஷின் 2 பார்த்தீங்க ஆல்ரெடி உங்க மந்த்லி எக்ஸ்பென்ஸ் நீங்க கால்குலேட் பண்ணிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இவன் தான் உங்களோட கால்குலேட் பண்ணுங்க. உங்க மந்த்லி அன்றாட தேவைகள் என்ன? அந்த எக்ஸ்பென்ஸா நீங்க வந்து கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பாத்தீங்கன்னா செட் யுவர் கோல். அதாவது சொன்னீங்க ஸ்டெப் ஒன், அதாவது டயர் ஒன், டயர் டூ, டயர் த்ரீ. ஸோ ஃபர்ஸ்ட் டயர் ஒன் பாத்தீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய 1 மந்த்துக்கான எக்ஸ்பென்ஸை நீங்க இது பண்ணி வைக்கணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க உங்க கோலை அச்சீவ் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஸோ திங்க் வேர் யூ ஆர். உங்ககிட்ட எமர்ஜென்சி இருந்துச்சுன்னா அது வந்து எவ்வளவு நீங்க நீங்க எந்த லெவல் இருக்குன்னு பார்த்துட்டு அங்கிருந்து ஆரம்பிங்க. ஓகேங்களா? இன்கேஸ் உங்களுக்கு சுத்தமா இல்லைன்னா ஸ்டார்ட் பில்டிங் ஃப்ரம் 1 மந்த் ஆஃப் எமர்ஜென்சி வந்து பில்ட் பண்ண ஆரம்பிங்க. தென் 3 மந்த்ஸ், தென் 6 மந்த்ஸ் அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்க கோலை அச்சீவ் பண்ணிருங்க. ஓகே. அண்ட் பாத்தீங்கன்னா எஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு செப்பரேட்டா ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லிட்டு செப்பரேட்டா பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ண ஆரம்பிங்க. ஐ திங்க் மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து நான் 4 பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருப்பீங்க. இன்கேஸ் பண்ணலன்னா 4வது பேங்க் அக்கௌண்ட் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ எவ்ரி மந்த் சம் அமௌண்ட் வந்து லிக்விட் ஃபண்ட்ஸ்ல நீங்க வந்து எஸ்ஐபி பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஆட்டோமேஷன் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி போன்பே, கூகுள் பே இல்லைன்னா வந்து உங்களோட பேங்கிங் ஆப்லயும் நீங்க வந்து ஆட்டோமேஷன் பண்ணிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி உங்க சேலரி அக்கௌண்ட்ல இருந்து உங்களுடைய எமர்ஜென்சி அக்கௌண்ட்டுக்கு இல்லாட்டி டேட்டா லிக்விட் ஃபண்ட்ஸ்லயும் நீங்க வந்து போற மாதிரி ஆட்டோமேஷன் நீங்க செட் பண்ணிக்கலாம். ஓகே. ஒன்ஸ் இதெல்லாம் செட்டப் பண்ணிட்டீங்கன்னா எவ்ரி 3 மந்த்ஸ், ஓகே, எவ்ரி குவார்டர் வந்து செக் பண்ணுங்க. அதாவது எவ்ரி 3 மந்த்ஸ் ஒன்ஸ் உங்க எமர்ஜென்சி ஃபண்ட் கரெக்டா போகுதா, அது கரெக்டா போயிட்டு இருக்கா, சேஃபா இருக்கான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் உங்க ப்ராக்ரஸ் நீங்க ட்ராக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுடைய ஆக்ஷன் ஸ்டெப். ஸோ அல்டிமேட் டார்கெட் பாத்தீங்கன்னா நீங்க எமர்ஜென்சி மட்டும் பில்ட் பண்ணி ஆயிடும். ஏன்னா உங்க டார்கெட் ஃபர்ஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு டயர் ஒன், அட்லீஸ்ட் நீங்க டயர் 2 முடிஞ்சிடும். ஒரு 3 மந்த்ஸ்க்கான எமர்ஜென்சி ஃபண்ட் நீங்க பில்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் அல்டிமேட் ஆக்ஷன் ஸ்டெப் இந்த மிஷன்ல. ஓகே. ஸோ Q&A. எஸ். ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி இந்த மிஷின் வந்து ரொம்ப சிம்பிள். என்ன சொல்றது, ரொம்ப சிம்பிள். பட் ஆனா ஆக்ஷன் ஸ்டெப் எடுக்கிறது தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகே. ஏன்னா நானும் அந்த கஷ்டத்தை ஃபீல் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ எனி டவுட்? Just I give permission to unmute. You can go for it. Okay. கண்டிப்பா அந்த டவுட்ஸ் இருக்கும். டவுட் இல்லாம இருக்காது. ஜஸ்ட் யூ கேன் கோ ஃபார் இட். எஸ், ஐ கிவ் பெர்மிஷன் டு அன்மியூட். உங்களால அன்மியூட் பண்ண முடியுதா? எஸ், யூ கேன் அன்மியூட். எஸ், யூ கேன் கோ ஃபார் யுவர் டவுட்ஸ். டவுட் இல்லன்னு மட்டும் சொல்லாதீங்க. கண்டிப்பா டவுட் இருக்கும். ஸோ எனி டவுட் ரிகார்டிங் த எமர்ஜென்சி ஃபண்ட் யூ கேன் கேட்கலாம். டைரக்டா வந்து எமர்ஜென்சி கிளாஸ் அட்டெண்ட் பண்றேன். அண்ட் ப்ரீவியஸா உங்ககிட்ட நான் கேட்டிருந்தேன் லைக் எப்படி நான் ட்ராக் பண்றது. ஸோ அது மட்டும் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு கேக்குதாங்க சார் நான் பேசுறது? ஜஸ்ட் மினிட், ஜஸ்ட் மினிட். ஜஸ்ட் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்க. ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா யா, சார் நான் பேசுறது இப்போ கேக்குதா உங்களுக்கு? ஒரே நிமிஷம். கேக்குது, ஒரே நிமிஷம்.
ஓகே. ஐ திங்க் சம்திங் என்னுடைய ப்ளூடூத்ல ஏதோ சம்திங் ப்ராப்ளம். நீங்க சொல்லுங்க. கேட்கறது சொல்லுங்க. நான் உங்களுக்கு கேக்குதா இப்ப எஸ், கேக்குதா? எஸ். நல்லா கேட்கறது சொல்லுங்க. சார் தேங்க்யூ ஃபார் தி செஷன். இது நிறைய எனக்கு ஐ ஓப்பனரா இருந்தது. பிகாஸ் லைக் இவ்ளோ இருக்காங்கிற மாதிரி இருந்தது இதுக்குள்ள. ஓகே நம்ம சிம்பிளா பாக்குறோம், பட் அவ்வளோ அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்னா இந்த மாதிரி வந்து லைக் கவர் இன்சூரன்ஸ்ல கவர் ஆகாத ஐட்டம்ஸ் இருக்கும். இந்த மாதிரி பிளட் ஸ்கேன் அந்த இதெல்லாம் வந்து வரும். ஸோ அப்புறம் அதே மாதிரி இந்த மொபைல் லேப்டாப் நம்ம நெசசிட்டிக்கு வந்து இப்ப நம்ம வீட்ல இருக்கும்போது மொபைல் லேப்டாப் எல்லாம் மேண்டேட்டரி. இது வந்து ஸ்டோல் ஆச்சுனாவோ இல்ல எதுனாவோ இதை பத்தி திங்க் பண்ணிருக்கவே நான் மாட்டேன். ஸோ அப்படியே ரிப்பேர் ஆகுதா, ஸோ அப்ப பார்த்தோமா அந்த மாதிரி போயிடும். பட் வாட் இஃப் இன் கேஸ் நம்ம வந்து இப்போ ஜாப்ல இல்லாம இருக்கோம் அண்ட் வீட்டையும் ஃபேமிலியும் பார்த்துக்கணும் அந்த கண்டிஷன் வருதுன்னா, ஸோ இது எல்லாமே ஒரு திங்க்ல வருது. ஸோ ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. அண்ட் எனக்குமே இதை வந்து இவ்வளோ இருக்கா அப்படிங்கிற மாதிரி நான் இதெல்லாம் நினைச்சு பார்க்கல. பட் இவ்வளோ இருக்கா, ஒரு பிளான்டா போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிளாரிட்டி எனக்கு இந்த இடத்துல கிடைச்சது. அண்ட் ஸோ ரைட் நவ் நான் வந்து டைரக்டா இப்போ நான் எமர்ஜென்சி ஃபண்ட் கிளாஸ் மட்டும் அட்டன் பண்றதுனால லைக் வந்து இப்போ அஸ் யூ நோ மை கண்டிஷன், லைக் நான் இப்போ ஜாப் கட் ஆகி இருக்கு. பட் அஸ் வெல் அஸ் நான் வீட்டுக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நேரத்துல நான் வந்து இப்போ எமர்ஜென்சி போறது கரெக்டா, எமர்ஜென்சி ஃபண்ட் எடுத்து வச்சுக்கிறது கரெக்டா, லைக் இப்போ நான் பிளான் பண்ணா ஒரு 1 மந்த் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாமா, இல்ல எப்படின்னு கொஞ்சம் கைட் பண்ணுங்க இந்த கரண்ட் சுச்சுவேஷனுக்கு. இப்போ ஃபாதருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் ஆச்சு. ஸோ அவருக்குமே மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்து இருக்கு. ஸோ நான் ஐ எம் ஸ்டே அவே ஃப்ரம் ஹோம்னால என்னோட ரெண்ட் அண்ட் திஸ் க்ராசரிஸ் திஸ் திங்ஸ். ஸோ இந்த மாதிரி நேரத்துல ஹவை கேன் கன்சிடர், அதுக்கு ஏதாவது சஜஷன் இருக்கா இல்ல எப்படி பண்றது? அதாவது பாத்தீங்கன்னா, இது வந்து எமர்ஜென்சி பண்ணுறது பாத்தீங்கன்னா, ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து பண்ணி ஆகணும். ஸோ ஆல்ரெடி நீங்க ஒரு எமர்ஜென்சில தான் இருக்கீங்க. ஓகேங்களா? நீங்க ஒரு எமர்ஜென்சில தான் இருக்கீங்க. இப்போ உட்காந்து நான் எமர்ஜென்சி பண்ணவா நீங்க கேக்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து எமர்ஜென்சி பண்ணி எப்படி நீங்க பில்ட் பண்ணீங்க, உங்க இன்கம் இருக்கு இல்லையா? உங்க இன்கம் இருந்தா நீங்க எமர்ஜென்சி பண்ணி பில்ட் பண்ண முடியும். இப்போ உங்க இன்கமே ஸ்டாப். அப்படிங்கும்போது எப்படி உங்க எமர்ஜென்சி நீங்க பில்ட் பண்ணுவீங்க? ஸோ உங்க ஃபர்ஸ்ட் அல்டிமேட் டார்கெட் வந்து ஒரு இன்கம் நீங்க ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஒரு இன்கமுக்கு நீங்க வழி பண்ணணும். அதுதான் உங்க ஃபர்ஸ்ட் டார்கெட். எஸ், ஐ அண்டர்ஸ்டாண்ட் சிச்சுவேஷன். நீங்க ஆல்ரெடி எமர்ஜென்சில தான் இருக்கீங்க. ஓகேங்களா? இது வந்து நீங்க வந்து ஒரு ஜாப்ல இருக்கும்போது நீங்க இந்த கொஸ்டின் கேட்டிருந்தீங்கன்னா, நான் ஆன்சர் சொல்லியிருப்பேன். ஸோ ஆல்ரெடி எமர்ஜென்சில தான் இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ எஸ், இப்ப நீங்க உங்களுக்கு நெறைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா, உங்களுக்கு ஒரு ஆக்டிவ் இன்கம் இல்ல. எமர்ஜென்சி. எஸ், அதான். நீங்க மணி சேவ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, இப்ப அந்த சேவ் பண்ண மணி தான் இப்ப உங்களுக்கு வந்து அந்த பணத்த வச்சு தான் இப்ப நீங்க சரியா பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? எஸ். யா, அதான். ஆல்ரெடி நீங்க உங்க சேலரில இருந்து அந்த அமௌண்ட்ட நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த அமௌண்ட்ட தான் இப்ப நீங்க வந்து செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. கரெக்ட். எமர்ஜென்சி ஃபண்ட் சுத்தமா நீங்க சேர்த்து வைக்கல. ஓகே. சோ இந்த சிச்சுவேஷன் என்ன பண்றீங்க? எமர்ஜென்சி ஃபண்ட் நீங்க சேர்த்து தான் ஆகணும். பட் இப்ப உங்களால சேர்க்க முடியாது. சேர்க்கறதுன்னா உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்ல. கரெக்ட்டா? கரெக்ட். சோ எஸ். இப்ப அதுதான். இது லாஜிக்கா பார்த்தா அதுதான். நீங்க எமர்ஜென்சி ஃபண்ட் நீங்க சேர்க்கணும்னா, உங்கள்ட்ட ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்ல. சோ நீங்க என்ன பண்ணணும்னா, இருக்கிற உங்ககிட்ட எவ்வளவு ஃபண்ட் இருக்கோ, அத வந்து என்ன சொல்றது? பார்த்து தான் நீங்க செலவு பண்ணணும். ரொம்ப ரொம்ப ஆடம்பரம், ரொம்ப லக்ஸரியா நீங்க செலவு பண்ணாம, அந்த அளவுக்கு பார்த்து நீங்க செலவு பண்ற மாரி இருக்கும். ஈவன் ரூ. 1 கூட. ஏன்னா, எஸ், உங்க ஸ்கில் இருந்துச்சுன்னா, இம்மீடியட்டா அடுத்த 1 மந்த்க்குள்ள நீங்க லேண்ட் பண்ணிருவீங்க. ஓகே. பட் இன்கேஸ் ஜாப் மார்க்கெட் அந்த அளவுக்கு இப்ப எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல ஐடில. சோ இன்கேஸ் உங்க ஜாப் மார்க்கெட் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வேணும். சோ எஸ், இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க எக்ஸ்பென்ஸ பார்த்து செலவு பண்ணுங்க. அவ்வளவுதான். அதுதான் ஒரே வழி. இப்ப உங்கள்ட்ட எவ்வளவு ஃபண்ட் இருக்கோ அத வந்து பார்த்து செலவு பண்ணுங்க. வேற எதுலயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. கேஷாவே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா ஆல்ரெடி எமர்ஜென்சில தான் இருக்கீங்க. இப்ப அந்த பணத்தை தூக்கி எதுலயும் நீங்க போட வேணாம். உங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயே இருக்கணும். ஓகே. அதுதான். ஓகே. தேங்க்யூ. சோ ஓகே. இது ஓகே. இன்கேஸ் உங்களுக்கு இன்கம் வந்துருச்சு. ஓகேங்களா? நல்ல ஒரு ஜாப்ல நீங்க லேண்ட் ஆகுறீங்க. உங்களுக்கு இன்கம் வந்துருச்சு. சோ எப்படி உங்க உங்க எமர்ஜென்சி ஃபண்ட் எப்படி நீங்க சிஸ்டமேட்டிக்கா நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க? கொஸ்டின் புரிஞ்சுதா?
ஸோ ஃபர்ஸ்ட் அதான் எவ்வளோ எனக்கு ப்ராக்டிக்கலா எனக்கு என்ன நீடுன்னு நான் ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணேன். என்ன நீடு இருக்கு, நம்மளை சுத்தி என்ன இருக்கு, நான் என்ன எதுக்கு இன்வெஸ்ட் பண்றேன், அந்த மாதிரி எனக்கு ஒரு செல்ஃப் அவேர்னஸ். நான் அதுல எவ்வளவு ஆகுது, நெசசிட்டி நீங்க சொன்ன மாதிரி லைக் பேசிக் எக்ஸ்பென்சஸ் வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ அது என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் மொபைலுக்கு நம்ம மந்த்லி மந்த்லி ரீசார்ஜ் பண்றது அண்ட் ரெண்டல் கொடுக்கறது, ஸோ க்ளாசரிஸ்க்கு நம்ம ஸ்பெண்ட் பண்றது, ஸோ இதெல்லாம் அந்த பேசிக் லிவிங் பீயிங்க்கு லைக் எவ்வளோ என்னோட எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆகுது, ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறது நான் வந்து ஃபர்ஸ்ட் அதை கால்குலேட் பண்ணி பர் மந்த்ல இருந்து லைக் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த 15 days தான் நான் வந்து டார்கெட் பண்றேன். 15 days அண்ட் தென் இந்த கேஷ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் 30 daysக்கு நான் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் நான் வந்து சேவ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கறது வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் போட்டு வைப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 1 month கழிச்சு வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு 3 to 4 monthsக்கு நான் எப்படி எல்லாம் அதை வந்து எடுத்து வைக்கலாம் அப்படின்னு யோசிப்பேன். ஸோ இந்த டார்கெட் எல்லாம் ஃபர்ஸ்ட் நான் அச்சீவ் பண்ணேன் அப்படின்னாவே அண்ட் தென் ஒரு 6 monthsக்கு நம்ம எடுத்து வைக்கலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன். பட் நீங்க சொன்னபடி வந்துட்டு ஐ ஹாவ் லைக் இந்த எஸ்ஐபில போடலாம், மல்டிபிள் வேஸ் சொல்லியிருக்கீங்க. எஸ்ஐபில பண்ணலாம் அண்ட் தென் எஃப்டில பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னுமே எனக்கு டீட்டெயில் தான் நான் அப்கமிங்ஸ்ல நான் கேட்பேன். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா இன்னும் உங்களுக்கு அந்த அந்த என்ன சொல்லணும், அது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன அது இன்னும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் குள்ள நான் போகல. ஒன்ஸ் நான் உள்ள போயிட்டேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ சிம்பிள் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்ல லிக்விட் ஃபண்ட்ஸ் சிம்பிள். அது எதுக்குன்னா நீங்க எவ்ரி மந்த் வந்து மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட்டை நீங்க வந்து கொஞ்சமா நீங்க உண்டியில போடுற மாதிரி நீங்க லிக்விட் ஃபண்ட்ஸ் நீங்க போட்டு வைக்கலாம். நானுமே என்னோட எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிதான் பில்ட் பண்ண ஆரம்பிச்சேன். என்னுடைய வான்ஸ் சாக்ரிஃபை பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா போட்டு போட்டு தான் நான் எமர்ஜென்சி கூட நான் பில்ட் பண்ணேன். ஓகேங்களா? இப்போ அது எல்லாமே வந்து என்டையரா வந்து என்னுடைய சேவிங்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான் இருக்கு. எஃப்டில கூட இல்ல. என்டையர் என்னோட சேவிங்ஸ் என்டையர் எமர்ஜென்சி ஃபண்டுமே என்னுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல தான் இருக்கு. ஸோ நானுமே கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி அதை வந்து மோர் தென் 3 monthsக்கான எக்ஸ்பென்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்வீப் எப்படி அந்த மாதிரி நான் போட்டு வைக்கணும். ஸோ போட்டு வைக்கும்போது நம்ம பணம் வந்து இன்ஃபிளேஷனை பீட் பண்ணும். ஏன்னா மோர் தென் 1 yearக்கு மேல நம்ம பணம் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல அது 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 வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் வந்து பீட் பண்ணாது. இன்ஃபிளேஷன் நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்ஃபிளேஷன் நம்மளுடைய மாஸ்டர் கிளாஸ்ல சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ எவ்ரி மந்த் நம்மளோட ரூபாய் வந்து வேல்யூ வந்து கம்மியாயிட்டே வரும். ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்க பணம் இன்ஃபிளேஷன் பீட் பண்ணலாம். ஏன்னா சேவிங்ஸ் பேங்கோட அதாவது இன்ஃபிளேஷன் பாத்தீங்கன்னா ஆவரேஜா 6.5 வச்சுக்கோங்க. பட் ஆனா சேவிங்ஸ் பேங்கோட இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 4% தான் சேவிங்ஸ் பேங்கோட இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆகும், ரிமைனிங் ரிமைனிங் ஒரு 3% பாத்தீங்கன்னா உங்களுடைய இன்ஃபிளேஷன் தான். 3% பணம் வந்து சாப்பிட்றோம். ஓகேங்களா? இதே நீங்க ஒரு 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 எப்படில போட்டு வைக்கும்போது எப்படி பாத்தீங்கன்னா எனி பேங்க் உங்களுக்கு மினிமம் 6.5 கொடுப்பான், இல்லைன்னா மேக்ஸிமம் 7 கிட்ட கொடுப்பான். 7.5 டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் பேங்க்ஸ். ஸோ அட்லீஸ்ட் உங்க பணம் வந்து இன்ஃபிளேஷன் பீட் பண்ணும். ஓகேங்களா? ஏன்னா எமர்ஜென்சி வந்து எப்பயாச்சும் தான் வரும். வெரி ரேர் கேஸ். ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து உங்க பணம் வந்து இன்ஃபிளேஷனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவதுக்காக தான் பாத்தீங்கன்னா நீங்க வந்து பேங்க் எப்படில போட்டு வைக்கலாம். ஓகேங்களா? அதுதான். சோ இப்ப ரீசெண்ட் டேஸ்ல நான் ஜஸ்ட் ஒரு என்ன சொல்ல ரீசெண்ட் டேஸ்ல வந்து ஸ்டேபிள் மணின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அப்ளிகேஷன் நான் வந்து செக் பண்ணிட்டு இருக்கேன். சோ அதுல பாத்தீங்கன்னா மத்த நார்மல் பேங்க்ஸ் லைக் எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ், கனரா அந்த மாதிரி நார்மல் பேங்க்ல கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சம் ஸ்மால் ஸ்கேல் ஃபினான்சியல் பேங்க்ஸ் இருக்கும். லைக் பாத்தீங்கன்னா இண்டஸ்லேண்ட் பேங்க், சூர்யா உதய் பேங்க், அப்புறம் உஜ்ஜீவன் பேங்க், அந்த மாதிரி வந்து சம் ஸ்மால் ஸ்கேல் பேங்க்ஸ் பாத்தீங்கன்னா எப்படி வந்து அதிகம். ஓகேங்களா? ஸோ கம்பேர் டு இந்த மாதிரி எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்மால் ஸ்கேல் ஃபினான்சியல் பேங்க்ஸ் பாத்தீங்கன்னா எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சில 6.5 7 கொடுக்குறாங்கன்னா அந்த ஸ்மால் ஸ்கேல் பேங்க்ஸ்ல பாத்தீங்கன்னா 8.5 கிட்ட கொடுப்பாங்க. ஓகே. இன்கேஸ் ஒரு சின்ன ஹேக் இருக்கு, உங்க வீட்டுல வந்து ஒரு சீனியர் சிட்டிசன், அதாவது 60 வயசுக்கு மேல பீப்புள்ஸ் இருந்தாங்க, ஒரு சீனியர் சிட்டிசன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் டு நமக்கும் அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் 0.5 அதிகம். இப்ப நான் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து 8% எஃப்டிக்கு தராங்கன்னா சீனியர் சிட்டிசன் பாத்தீங்கன்னா 8.5% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இன்கேஸ் உங்க வீட்டுல ஒரு சீனியர் சிட்டிசன் இருந்தாங்கன்னா
அவங்க அவங்க சீனியர் சிட்டிசன் பேர்ல நீங்க வந்து எப்படி போட்டு வைக்கலாம். ஓகேங்களா? சோ போட்டு வைக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல அப்படி யாரும் இல்லைன்னா நோ இஷ்யூ. ஜஸ்ட் ஒரு 0.5% தான் வந்து டிஃபரன்ஸ். ஒன்றும் பிரச்சனை இல்ல. சோ இந்த மாதிரி ஸ்மால் ஸ்கேல் பேங்க்ஸ் பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று நான் பார்த்து வச்சிருக்கேன். ஸ்டேபிள் மணி சொல்லிட்டு இது ஜஸ்ட் ஒரு ப்ரொமோஷன்லாம் ஒன்றும் கிடையாது. Just நானே இப்பதான் ரிசர்ச்ல தான் இருக்காங்க. ஜஸ்ட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் என்னோட ஸ்கிரீனை நான் ஷேர் பண்றேன் நான். ஸோ ஸ்க்ரீன் தெரியுதா? ஜஸ்ட் டைப் பண்ணுங்க ஸ்டேபிள் மணின்னு ஜஸ்ட் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலே இதான் வரும். ஓகே. ஜஸ்ட் ஸ்டேபிள் மணின்னு சர்ச் பண்ணா இதான் ஒரு லோகோ. ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணி உள்ள வந்துருங்க. ஸோ ஜஸ்ட் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அதான் நான் சொன்னேன் சூரிய உதயா பேங்க். சூரிய உதயா ஸ்மால் ஃபினான்சியல் பேங்க். ஸோ இது பாத்தீங்கன்னா பெர் ஆனா பாத்தீங்கன்னா 8.80 வந்து அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ மத்த பேங்க்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்மால் ஸ்கேல் பேங்க்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப அதிகம். சில வந்து 8.25 இது இஜிவன் பேங்க் 8.25 அண்ட் இது இதெல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஸ்மால் ஸ்கேல் எஸ் 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 இது எல்லாமே ஸ்மால் ஃபினான்சியல் பேங்க் தான். ஸோ இது எல்லாமே சேஃப் தான். ஏன் சேஃப்னு நான் சொல்றேன்னா அதாவது பாத்தீங்கன்னா நீங்க பேங்க்ல வந்து உங்க பணம் வந்து எவ்வளவுதான் வச்சாலும் இன்கேஸ் பேங்க் ஏதாச்சும் பேங்க் வந்து திவால் ஆகாது. இன்கேஸ் திவால் ஆனாவோ இல்ல பேங்க்ல ஏதாச்சும் ராபரி இஷ்யூ ஆனாலோ உங்க பணம் வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து 5 lakhs தான் வந்து இன்சூரன்ஸ் கொடுப்பான். அதாவது ஒரு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு அக்கௌண்ட் ஒவ்வொரு பேங்க் அக்கௌண்ட் பர்சனுக்கும் பாத்தீங்கன்னா 5 lakhs தான் இன்சூரன்ஸ் வந்து பண்ணி வச்சிருப்பாங்க பேங்க்ல. ஓகேங்களா? சோ உங்க பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா 5 lakhs குள்ள இருந்துச்சுன்னா உங்க மணி வந்து சேஃப். இன்கேஸ் பேங்க் ஏதாச்சும் திவாலாவோ இல்ல ராபரி ஆனாலோ பாத்தீங்கன்னா அந்த 5 lakh வந்து உங்க பணம் வந்து சேஃப். ஸோ மோர் தேன் 5 lakhs இருந்தா பாத்தீங்கன்னா அதுலயுமே வந்து இன்கேஸ் 10 lakhs இருக்குன்னா அதுல வந்து 5 lakh தான் வந்து இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ரிமைனிங் 5 lakhs வந்து இன்சூரன்ஸ் கிடையாது. ஸோ ஸோ வாட் நம்ம என்ன பண்ணோம்னா ஸோ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா எந்த பேங்க்கா இருந்தாலும் பாத்தீங்கன்னா எப்படில போடுறீங்கன்னா ஒரு பேங்க்ல வந்து மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 5 lakhs மேல போடாதீங்க. ஏன்னா அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து கிடையாது. ஓகேங்களா? சோ இங்க பாத்திருப்பீங்க ஸ்கிரீன்ல அப் டு 5 lakhs இஸ் இன்சூர்ட் பை டிஐசிஜிஜி அந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா? சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பேங்க்ஸ் இந்த ஸ்மால் ஸ்கேல் பினான்சியல் பேங்க்குமே பாத்தீங்கன்னா ஆர்பிஐ கண்ட்ரோல் தான் வருது. ஓகேங்களா? எல்லாமே ஆர்பிஐ கண்ட்ரோல்ல தான் வருது. அண்ட் பாத்தீங்கன்னா 5 lakh வரைக்கும் உங்க பணம் வந்து இன்சூரன்ஸ். ஸோ நாட் ஓன்லி இந்த பேங்க் லைக் ஹெச்டிஎஃப்சி, எஸ்பிஐ, ஆக்சிஸ் அந்த மாதிரி எந்த பேங்க் எடுத்தாலும் நீங்க எப்படில போற பணம் வந்து பாத்தீங்கன்னா 5 lakh வரைக்கும் தான் வந்து இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ 5 lakh அது பணம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ லைக் தட். ஸோ இது நீங்க ஜஸ்ட் பார்க்கலாம் மற்ற பேங்க்ஸ். இது வந்து பேங்க் ஆஃப் இந்தியா பாத்தீங்கன்னா 7.35 இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஐசிஐசி பாத்தீங்கன்னா 7.10 இருக்கு. ஐடிஎஃப்சி பாத்தீங்கன்னா 6.5. ஸோ எஸ் மற்ற ஃபெடரல் பேங்க் பாத்தீங்கன்னா 7.35 இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ பட் இதுல எல்லாம் ஸ்மால் ஸ்கேல் பினான்சியல் பேங்க்னால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகம். ஓகே. ஸோ ஜஸ்ட் நீங்க இதுல பாத்தீங்கன்னா சம் பேங்க்ஸ் பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டா வித்ரா பண்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பான். இந்த சூரிய உதய் பேங்க் பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் வித்ரா மாதிரி கொடுத்துருப்பான். ஓகே. ஜஸ்ட் நான் ட்ரை பண்ணது இல்ல. நானுமே சம் அமௌண்ட் போட்டு செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? எதர் யூ கேன் கோ ஃபார் எஃப்டி ஆர் ஆர்டி. ஸோ ஆர்டி மீன்ஸ் மந்த்லி நீங்க பண்றது. எஃப்டி மீன்ஸ் ஒரு 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 லம்சமா பண்றது. ஓகேங்களா? ஸோ நீங்க சீனியர் சிட்டிசனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். இதே வந்து நம்ம எல்லாருமே நார்மல் தான். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு எஸ் எஸ் ஓகே. ஸோ நீங்க சீனியர் சிட்டிசன் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 0.5 அதிகமா இருக்கும். எஸ் இங்க நீங்க பாத்திருப்பீங்க. இந்த இந்த இது அதாவது பாத்தீங்கன்னா எஸ் ரெகுலர்னா 8%. இதே நீங்க சீனியர் சிட்டிசன் உங்களுக்கு வந்து 0.4% அதிகம். ஓகேங்களா? இன்கேஸ் உங்க வீட்டுல யாராவது சீனியர் சிட்டிசன் இருந்தாங்க அப்படின்னா அவங்க பேர்ல ஒரு எஃப்டி இந்த மாதிரி இதுல பேர் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0.5% உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட். ஓகேங்களா? பட் மேக் ஷூர் அந்த பணமும் உங்களுடைய பணம் தான். எப்போலாம் நீங்க நினைச்சா வித்ரா பண்ற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? இட்ஸ் அப் டு யூ. ஸோ எல்லாமே ஒரு எஸ்பிஐ இது எல்லாமே ஆர்பிஐயோட ரெகுலேஷன்ல தான் வருது. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இது நான் என்ன சொல்றேன் நானுமே இது அண்டர் ரிசர்ச் தான் இருக்கேன். நானும் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு குரூப்ல ஜஸ்ட் நான் ஸ்கேன் அப்டேட் பண்றேன். ஓகே. இது எதுக்குன்னா எஃப்டி. ஸோ உங்க எஃப்டில இந்த மாதிரி எஃப்டில வைக்கிறது ஜஸ்ட் என்னுடைய சாய்ஸ்.
ஸோ நார்மல் எப்படி கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்மால் ஃபினான்சியல் பேங்க்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகம். ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு டைம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க 6 மந்த்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கான எக்ஸ்பென்ஸை நீங்க பில் பண்ண ஆரம்பிங்க. அப்புறம் அடுத்த 3 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா இதுல இருந்து நீங்க ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே, ஸோ காட் இட். எனி டவுட்ஸ் இருக்கா? இப்ப இப்ப ரீசெண்டா சொன்னது. ஓகே, ஓகே, ஷால் வி கோ? எஸ், டவுட் இருக்கா இல்ல முடிச்சலாமா கிளாஸ்? எனிதிங்? ஓகே, ஸோ செஷன். யா. இருக்குல்ல சார். ஸோ பிஎஃப் எல்லாம் லைக் அது எமர்ஜென்சி ஃபண்ட்ல வருமா இல்ல எப்படி அது? பிஎஃப்ஆ? பிஎஃப் ஓகே. நான் வந்து ஃபர்ஸ்ட் கம்பெனில வந்து பிஎஃப் பண்ணது அப்படியே பேக்கப்ல இருக்கு. ஐ டிடன்ட் ஈவன் செக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ செகண்ட் கம்பெனி கரியர் பிரேக் அப்புறம் ஜாயின் பண்ணேன். ஸோ இதுல பிஎஃப் டிடெக்ட் ஆச்சு. ஸோ அந்த பிஎஃப் வந்துட்டு ஐ டிடன்ட் டச் இட். ஓகே, அதாவது பார்த்தா இபிஎஃப் சொல்றீங்க, எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்ட் சொல்றீங்க. எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்ட் பாத்தீங்கன்னா நீங்க ஒர்க்ல இருக்கும்போது தான் வந்து டேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? உங்க ஒர்க் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க சேலரில இருந்து தான் டேட் பண்ணுவாங்க. நீங்க சம் பர்சன்டேஜ், உங்களுடைய எம்ப்ளாயர் சம் பர்சன்டேஜ் போட்டு சேரதான் வந்து இபிஎஃப். ஓகேங்களா? சோ இப்ப நீங்க ஒர்க்ல இல்லாத போது உங்களுக்கு இபிஎஃப் எதுவுமே உங்க வந்து இது பண்ண மாட்டாங்க, பிடிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஆல்சோ பாத்தீங்கன்னா இபிஎஃப் பாத்தீங்கன்னா இது வந்து லாக்இன் டைம் இருக்கு. நீங்க வந்து அவ்வளவு சீக்கிரம் நீங்க இபிஎஃப்ல இருந்து பணத்தை நீங்க எடுக்க முடியாது. சம் ரீசன்ஸ் வேணும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 மெடிக்கல் எமர்ஜென்சிஸ் இல்ல வந்து ஒரு மேரேஜ் அந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணிட்டு அது 100% அமௌண்ட் நீங்க எடுக்க முடியாது. சம் 50%, 40% அந்த மாதிரி சம் லிமிட் இருக்கு. ஓகேங்களா? சோ நான் என்ன சொல்றேன், இபிஎஃப் பணத்தை நீங்க வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. இபிஎஃப் நீங்க மறந்துருங்க. ஏன்னா அது வந்து உங்க கண்ணுக்கு தெரியாம க்ரோ ஆயிட்டு இருக்கு. இப்ப என்னோட இபிஎஃப் பாத்தீங்கன்னா எனக்கே தெரியாது, அரௌண்ட் ஒரு 1.5 lakhs கிட்ட என்னோட இபிஎஃப் பணம் இருக்கு. சோ அதெல்லாம் நீங்க மறந்துருங்க. அதை நீங்க கன்சிடர் பண்ணாதீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ரிட்டர்ன் when you turn 60 அந்த பணத்தை நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களோட ரிட்டையர்மெண்ட் டைம்ல அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஏதோ ஒரு சாக்கு சொல்லி இபிஎஃப் வந்து பணத்தை எடுத்துடுறாங்க. நானே நிறைய பேர் பாக்குறேன். அந்த கம்ப்யூட்டர் சென்டர் போவாங்க. ஏதோ ஒரு காரணம் சொல்லி பேன் கார்டு ஆதார் கார்டு கொடுத்தோம்னா ஏதோ ரீசன் சொல்லி பணத்தை வந்து பார்சல் எடுத்துடுறாங்க. பட் அது தப்பு. அது நம்ம கையவே வைக்க வைக்க கூடாது. ஓகேங்களா? அது ஏதாவது ரினிவல் பண்ணுமா? லைக் வி டிடன்ட் டச் இட். லைக் ஓகே. பட் ஆனா அது ஏதாவது ரினிவல் பண்ணுமா? இல்ல அது அன்கேர்டா விட்டா லைக் ஏதாவது டிஃபிகல்டிஸ் இருக்கா? இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இல்ல அது நீங்க ரினிவல் பண்ண தேவையில்ல. ஒண்ணு இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா நீங்க நீங்க ஜாப் டு ஜாப் மாறுறீங்க அப்படின்னு பட்சத்துல பாத்தீங்கன்னா அந்த இபிஎஃப் வந்து நீங்க இது க்ளோஸ் பண்ணி ஆகணும். அதாவது உங்க பழைய பழைய கம்பெனில இருந்து இந்த புது கம்பெனிக்கு அது வந்து இபிஎஃப் வந்து சுவிட்ச் ஆகணும். ஸோ அது ஏதோ சொல்லுவாங்க, ஃபார்ம் 16 சாரி ஃபார்ம் 13 ஏதோ சொல்லுவாங்க. எனக்கு கரெக்டா தெரியல. நான் உங்களை செக் பண்ண சொல்றேன். ஓகேங்களா? சார் ஓகே. ஏன்னா நான் எந்த புது கம்பெனி ஜாயின் பண்ணும்போது நான் எதுவுமே பண்ணல. பட் ஐ திங்க் ஸோ நியூ பிஎஃப் தான் கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் புது ஆஃபீஸ்ல. ஆமா, 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 ஆமா. யூஏஎன் நம்பர். ஸோ நான் செக். புதுசா கிரியேட் பண்ணுவாங்க. அது அது நான் மறந்துட்டேன். அது ஒரு சின்ன விஷயம் தான். நானும் பண்ணேன். நானும் புது கம்பெனி சுவிட்ச் ஆகும்போது அந்த விஷயத்த நான் பண்ணேன். அது என்ன பண்ணேன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா அந்த பழைய கம்பெனில க்ளோஸ் பண்ணணும். பழைய கம்பெனில க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு லெட்டர் மாதிரி கொடுக்கணும். ஒரு லெட்டர் மாதிரி கொடுத்தோம்னா பழைய கம்பெனில வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அதாவது ஆக்கிப்பாங்க. சிங்கிள் அக்கௌண்ட் ஆக்கிப்பாங்க. அதுதான் கான்செப்ட். அதாவது பாத்தீங்கன்னா ஆஹ் அதாவது ஒண்ணு இருக்கு. 5 வருஷம் உங்க இபிஎஃப் பாத்தீங்கன்னா 5 வருஷம், அதாவது குறைஞ்சது 5 வருஷமா உங்க இபிஎஃப் வந்து இருக்கணும். அது லாக்இன் மாதிரி. சோ அதுக்கு மேல நீங்க வந்து வித்ட்ரா பண்ண முடியாது. அந்த மாதிரி கான்செப்ட் இருக்கு. சோ நீங்க என்ன பண்ணுவீங்க? யாருமே 5 வருஷம் ஒரே கம்பெனில வந்து நீங்க வந்து இருக்க மாட்டீங்க. 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் தான் மாறிட்டே இருப்பீங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி டைம் என்ன பண்ணுவோம்னா உங்க இபிஎஃப் பாத்தீங்கன்னா ரெண்டா பிரியும், 2 3 பிரியும். சோ அப்ப நீங்க அந்த கேஸ்ல நீங்க பழைய கம்பெனி ரிசைன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இபிஎஃப் வந்து புதுசா அதாவது எல்லா இபிஎஃப்பும் ஒரே ஒரே அக்கௌண்ட்டுக்கு வர மாதிரி நீங்க லெட்டர் மாதிரி ஃபார்ம் மாதிரி எழுதி கொடுக்கணும். அது எக்ஸாக்டா தெரியல. நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வந்து குரூப்ல நான் ஷேர் பண்றேன். சரிங்களா? ஆடிட் நான் பண்ணேன். நான் கம்பெனி நான் இது புது கம்பெனி மாறும்போது நான் ஒரு 2 வருஷம் முன்னாடி நான் பண்ணேன். இப்ப மறந்துட்டேன். ஜஸ்ட் நான் செக் பண்ணி குரூப்ல நான் ஷேர் பண்றேன். ஓகே. எனிதிங் ஏதாவது டவுட்? ஓகே, ஓகே. ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் யர் டைம்.
நான் என்ன நினைச்சேன்னா, நம்மளே லேட்டா தான் ஜாயின் பண்றோம். யாருமே இருக்க மாட்டாங்க. தனியா தான் லான்ச் பண்ணணும்னு நினைச்சு வந்தேன். ஓகே, எனிஹோ. இல்ல சார், நான் 8க்கு பார்த்தேன். இன்னைக்கு காலையிலேயே நான் டிசைட் பண்ணேன். இன்னைக்கு 8 o'clock நம்ம தேர்ட் கிளாஸ் போகணும்னு பார்த்தேன். அப்புறம் 8:30 பண்ணீங்களா? லைக் நானும் ஷாப்புக்கு போக வேண்டியது இருந்தது. 7 to 8 எனக்கு கிளாஸ் இருந்தது, டெக்னிக்கல் கிளாஸ். அதை முடிச்சுட்டு கரெக்டா பார்த்தா ஒரு கேப் விழுந்தது. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஜாயின் பண்ணேன். ஓகே, 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 ஓகே. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் டைம். ஏதோ நீங்க எமர்ஜென்சி இருக்கீங்க, அதனால எமர்ஜென்சி ஃபண்டுக்காக வந்திருக்கீங்க. கரெக்டா? இல்லைன்னா வந்திருக்க மாட்டீங்க. இல்ல அப்படி இல்ல சார். நான் வந்து ஆக்சுவலா இல்ல மணி ரிலேட்டடான நிறைய லேர்ன் பண்ணணும்னு நினைப்பேன். லைக் எனக்கு சொல்றதுக்கு லைக் யாரும் இல்ல. லைக் ஃபேமிலிலயும் அவங்க சேவிங்ஸ் அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ லைக் எனக்கு அதை பத்தி என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தேடல் இருந்துட்டே இருந்தது. பட் அதை மீட் பண்ணும்போது சரி, இந்த டைம் நான் கரெக்டான டைம். லைக் ஜாப் கட் ஆனனால ஐ டு ஃபேஸ் லாட் ஆஃப் திங்ஸ். இன்டர்வியூ அட்டன் பண்றது அந்த மாதிரி ஷெடியூல்ல போச்சு. பட் நம்ம இன்கேஸ் நமக்கு ஜாப் கிடைச்சாலும் அந்த மணி மேனேஜ்மெண்ட் நமக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் ஐ ஜஸ்ட் கேம் எஸ், தேர்ட் எஸ், கிளாஸ் மிஸ் எஸ். பண்ணக்கூடாது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, நானுமே வந்து ஒரு ஒரு லாக்டவுன் டைம் என்னோட ஸ்டோரி தான். லாக்டவுன்ல வந்து ஜாப் இல்ல. ஜாப் வந்து அனுப்பிட்டாங்க, வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க போப்பான்னு. அந்த டைம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபயர். அப்பதான் நான் வந்து பாத்தீங்கன்னா பணம்னா என்ன, எப்படி சேவ் பண்றது, எப்படி மேனேஜ் பண்றது, அப்பதான் அந்த டைம்ல நான் வந்து கத்துக்கிட்டேன். என்னுடைய ஜாப் இல்லாத டைம்ல நான் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஆஃப்டர் என்னோட அடுத்த செகண்ட் ஜாப் நான் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் ஃப்ரம் மந்த் ஒன்ல இருந்து நான் சேவிங்ஸை நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுதான் ஜஸ்ட் இதெல்லாம் அவங்க என்ன சொல்ற ஒரு டைம், ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் தான் அது. ஸோ நோ இஷ்யூ. மற்ற மிஷன்ஸ் பாருங்க, மற்ற மிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். அப்புறம் மிஷின் ஃப்ரீ. எஸ், எல்லா மிஷினும் ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் அந்த மாதிரி வரும். ஜஸ்ட் நீங்க ரெக்கார்டிங் ஃப்ரீ டைம்ல ஒன்னா பாருங்க. ஸோ உங்களோட அல்டிமேட் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா ஜாப் சர்ச் தான். ஓகேங்களா? உங்க இன்கம் ஃபர்ஸ்ட் உங்க அதுதான். உங்க இன்கம் இல்ல, ஃபர்ஸ்ட் உங்க இன்கம், நீங்க ஒரு இன்கம் கிரியேட் பண்ணணும். அதுதான் உங்க அல்டிமேட் டார்கெட். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுங்க. மத்ததெல்லாம் அப்புறம். ஓகேங்களா? ஓகே, ஓகே. ஸோ ஆல் தி பெஸ்ட். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். ஓகே, அப்டேட் பண்ணுங்க. ஓகே, எப்படி போயிட்டு உங்க ஜாப் சர்ச் எப்படி போயிட்டு இருக்கு? வெயிட், வெயிட். எஸ், யா. எப்படி உங்க ஜாப் சர்ச் எப்படி போயிட்டு இருக்கு? எனக்கு கால்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. நாக்ரில இருந்து பேக் டு பேக் ஆக்சுவலா கால்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. பட் இந்த லாஸ்ட் 15 to 20 days வந்து ஹெல்த் லைக் த்ரோட் பெயின், அந்த கோல்டு அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் டூ. பட் ஐ எம் அட்டெண்டிங் லைக் நான் சப்போர்ட்ல இருந்து டெவலப்மெண்ட் ரோல் லாஸ்ட் ரீசன்ட் 2 roles போனனால ஐ டூ ஹேவிங் சேலஞ்சஸ். லைக் இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் அட்டன் பண்றேன் அண்ட் தென் டிஸ்கசிங் வித் ஃப்ரெண்ட்ஸ் டெவலப்மெண்ட்ல இருக்கவங்களோட அண்ட் தென் இப்படிதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். பட் எனக்கு கால்ஸ் நிறைய வந்துட்டு தான் சார் இருக்கு. நாக்ரீஸ்ல இருந்து டெய்லியும் ஏதாவது வந்துட்டு தான் இருக்கு. ஸோ மண்டே மாதிரி ஒரு 4 5 interviews அந்த மாதிரி அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். பட் எனக்கு இன் பிட்வீன் என்ன ஆகுதுன்னா, சரி ஓகே கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம்னு தோணுது. பட் அப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம்னு தோணும் போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போயிட்டு இருக்கே, டைம் ரன் ஆயிட்டு இருக்கே, அந்த ஒரு மைண்ட் வந்துடுது. இன் பிட்வீன்ல ஓகே, லைக் ஹெல்த் பேலன்ஸ் தான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஸ்லீப் பேட்டர்ன்ஸ் அந்த மாதிரி அதுதான் ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு. ஹெல்த்னாலே இந்த லாஸ்ட் 15 days வந்து ஸ்ட்ரகிளிங் லாட். மேபி இப்ப நிறைய பேத்துக்கு இந்த த்ரோட் பெயின் வந்துட்டு இருக்கு. ஐ டோன்ட் நோ. ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு இருந்தேன் பெங்களூருக்கு அண்ட் தென் இட் ஸ்டார்டட் சம்திங். ஓகே, ஓகே, ஓகே. ஸோ அந்த வாட்டர் அப்படி இருக்கும். நானும் ஸோ கருணா பாத்துக்க. சார்ட்ட கேட்கணும் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. லைக் சப்போர்ட்லயே திரும்ப போயிடலாமா இல்ல டெவலப்மெண்ட்ல இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி போயிடலாமா அப்படி சொல்லி ரெண்டுமே பேரலா எனக்கு இதாகுது. ஓகே, ஆனா கருணா சார் சொன்னது வந்து டெவலப்மெண்ட்லயே போயிடுங்க, அதுதான் வந்து ரெவென்யூ ஜெனரேஷனுக்கு கரெக்டா இருக்கும். அண்ட் அடுத்து நெக்ஸ்ட் வர டெக்னாலஜி ஏஐ ரிலேட்டடா வருது எல்லாத்துக்குமே வந்து டெவலப்மெண்ட்ல போனா எல்லா இடத்துலயும் சஸ்டெயின் ஆக முடியும். அண்ட் தென் growth இருக்கு அதுல. மீதி ஃபீல்ட்ல போனா இன்டைரக்ட் ரெவென்யூ ஜெனரேஷன் தான். அண்ட் இப்போ நான் ஒரு ஆட்டோமேஷன் கோர்ஸ் ஒன்று அடிஷ்னலா பண்ணிட்டு இருக்கேன் சென்னையில. ஸோ அது வந்து நீங்க அடிஷ்னல் ஆடட் அட்வான்டேஜா எடுத்துக்கோங்க. பிகாஸ் அதுவுமே வந்து டைரக்ட் ரெவென்யூ ஜெனரேஷன் கிடையாது. அண்ட் நீங்க எங்க போனாலுமே வந்து இப்ப நான் 6 years எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கிறதுக்கு அதே அந்த ஒரு 6 years
ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் இருக்கணும் அப்படி வருது. அப்படியே இந்த டெவலப்மெண்ட்ல நான் ஜம்ப் பண்ணும் போதும் ஈவன் தோ ஐ எம் ஹியரிங் லைக் நியூ நியூ வேர்ட்ஸா தான் இருக்கு. நாங்க யூஸ் பண்ற டூல்ஸ் வேற, ப்ராஜெக்ட்ஸ் வேற. ஈவன் தோ டெவலப்மெண்ட் டெக்னாலஜி சேமா இருந்தாலும் ஒவ்வொரு ஜாப் டிஸ்கிரிப்ஷனும் டிஃபர் ஆயிட்டே இருக்கு. நான் கோயிங் டு த கம்பெனி, அவங்களோட வே ஆஃப் நேச்சர், சம் இதெல்லாம் வந்து டிக்கெட் பேமெண்ட்ஸ், சம் இதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடு. ஸோ ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரியான வெப் ஏபிஐ யூஸ் பண்றது, அந்த கம்யூனிகேஷன் யூஸ் பண்றது எல்லாமே வித்தியாசமா இருக்கு. ஐம் கெட்டிங் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் டிஃப்ரெண்ட் இன்டர்வியூஸ். இப்போ சரி, ஆனா ஓகே. ஆக்சுவலா ஒரு கம்பெனில 2 ரவுண்ட் ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டேன் சார். இப்போ ஒரு ஓகே. 3rd மேனேஜரிக்கல் ரவுண்ட் மட்டும் ஹோல்டிங்ல இருக்கு. எஸ்டர்டே பேனல் அவைலபிள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரீஷெடியூல் பண்ணிட்டாங்க. ஸோ 3rd லெவல் ஆஃப் இன்டர்வியூ ஒரு மேனேஜரிக்கல் ரவுண்ட் மட்டும் இருக்கு. தே செட் டெக்னிக்கலா நீங்க முடிச்சிட்டீங்க, மேனேஜரிக்கல் ரவுண்ட் மட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஓகே. ஸோ ஓகே. அப்ப டெக்னிக்கலா உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு கான்ஃபிடன்ட் வந்துருச்சு. ஸோ மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் அதுதான் நம்மளுடைய அந்த பிஹேவியர் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு. ஆல்ரெடி நம்ம கருணா சார் சொல்லியிருப்பாரு. பிஹேவியர் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் ஸ்டார்ட் ப்ராக்டிஸிங் அவ்வளவுதான். அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க, அதையும் நீங்க அடிச்சிடலாம். ஏன்னா மெயினா என்ன கேட்பாங்கன்னா, வை சுட் ஐ ஹையர் யூ, வை சுட் ஐ ஃபயர் யூ, ஸோ ஸோ அதுதான் கேட்க வேற கேட்க போறாங்க அவ்வளவுதான். எஸ், நான் ஏன் உங்களை எடுக்கணும் அந்த மாதிரி கேட்பாங்க. வாட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. திடீர்னு திடீர்னு கம்பெனி ஃபயர் ஆச்சு என்ன ஆகும்? அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிருங்க. ஓகேங்களா? இதுக்கு நம்ம கம்யூனிட்டிலேயே அந்த இதெல்லாம் இருக்கு. ஸோ செக் பண்ணுங்க. சரி, அந்த இந்த இன்டர்வியூ சீக்ரெட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பார்த்தா உங்களுக்கு தெரியும். பிஹேவியர் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அதெல்லாம் வந்து ஜஸ்ட் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி ஜஸ்ட் நீங்க ஹேக் பண்ணுங்க. ஒரு மெத்தட் இருக்கு. அது என்ன மெத்தட் பாத்தீங்கன்னா, சேஃப் மெத்தட் நினைக்கிறேன். சுச்சுவேஷன் ஸ்டார்ட். எஸ், ஐ திங்க் ஸ்டார் ஸ்டார்ட். மெத்தட். ஸ்டார் மெத்தட். எஸ், காட் இட். ஸ்டார் மெத்தட், சுச்சுவேஷன், டாஸ்க் அந்த மாதிரி. ஸோ அந்த ஸ்டார் மெத்தட் யூஸ் பண்ணி இஃப் அந்த மாதிரி அந்த ஸ்டார் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணும்போது அது ரொம்பவே யூ வில் அட்ராக்ட் பீப்புள். அவ்வளவுதான். ஸோ அது வே ஆஃப் லாஸ்ட் 2 பிரசன்டேஷன் தான். இன்டர்வியூஸ்மே வந்து ஐ திங்க் ஸோ நான் வந்து இத கான்வர்சேஷன் மாதிரி தான் பண்ணேன். மத்த இன்டர்வியூஸ் எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நான் ஈவன் தோ எனக்கு தெரியல அப்படின்னு நினைச்சாலுமே அந்த 45 மினிட்ஸ் நான் கவர் பண்ணணும்னு சில பேர் கேட்பாங்க. பட் இந்த இன்டர்வியூல போகும்போது வந்து ஐ நான் பழைய கம்பெனில ஒர்க் பண்ண அந்த கிராட்டிடியூடும் ஷோ பண்ணியிருந்தேன். லைக் எனக்கு இந்த மாதிரி ஆன்சைட் கூட கம்யூனிகேஷன் பண்றது, ஸோ இதெல்லாமே நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு ஈவன் தான் நான் ஃபர்ஸ்ட் அவங்க நினைச்சு சரி ஓகே அவங்க செலக்ட் பண்ண மாட்டாங்க சம்திங் அப்படின்னு நினைச்சிட்டேன்னா ஒரு 17 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பர்சன் வந்து அவர் இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்தார், ஆர்கிடெக்ட். ஸோ நான் நினைச்சேன் ஓகே லைக் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணேன். பட் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு டெக்னிக்கல் ஆர்கிடெக்ட் லெவலுக்கு வந்து இல்லை. ஸோ நான் நினைச்சேன் சரி எப்படியும் இவங்க செலக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்கும்போது சரி நீங்க உங்க ப்ராஜெக்ட்ல என்ன டெக்னாலஜிஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்க, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இன்டர்வியூக்கு தேங்க் பண்ணிட்டு லிங்க்டின் ஐடி இதெல்லாம் அவங்க கிட்ட கேட்டிருந்தேன். ஸோ அடுத்துதான் தெரிஞ்சது ஐ காட் செலக்டட் இந்த ரவுண்ட். செகண்ட் ரவுண்ட் போகும்போது ஆன்சைட் இன்டர்வியூ நடந்தது. ஸோ அவங்க கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன் என்னோட பழைய ப்ராஜெக்ட்ல வந்து ஆன்சைட் வந்துட்டு அங்க கிளைண்ட் லெவல்ல இருந்து எங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால எங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து ஈஸியா இருக்கும். அவங்களோட கிளைண்ட்ல என்ன கேக்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு கன்வே ஆகும். இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். பட் அப்புறம் ஈவன் நான் சொன்னேன் நீங்க கேக்குற அந்த எஸ்கியூஎல் ரிப்போர்ட் நான் ஒர்க் பண்ணது கிடையாது, பட் நான் டாட்நெட்ல ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆனா இன்னொரு கொஸ்டினும் கேட்டேன், எஸ்கியூஎல் ரிப்போர்ட்ஸ் எனக்கு வந்து நீங்க டீச் பண்ணா நான் லேர்ன் பண்ணிப்பேன், சொல்லி தரீங்களா அப்படின்னு கேட்டேன். பட் அவங்க அந்த நேரத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்ல இப்ப நாங்க பண்ற ப்ராஜெக்டே ரிப்போர்ட்ஸ் தான், ஸோ வி நீட் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இதுலயே நம்ம செலக்ட் ஆக மாட்டோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் தான் 2 days கழிச்சு சொன்னாங்க இல்ல நீங்க செகண்ட் ரவுண்டும் கிளியர் பண்ணிட்டீங்க, இல்ல அவங்க ஏதோ ரிப்போர்ட்ஸ் இல்லன்னு சொன்னாங்களே அப்படின்றதுக்கு இல்ல எடுத்து ட்ரெயின் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. 3rd லெவல்ல வந்து நிக்கிறது. அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தா நீங்க வந்து இமீடியட்டா உங்களால ஜாயின் பண்ண முடியும். ஓகே, அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ அந்த அட்வான்டேஜ் அந்த யூஸ் பண்ணி நீங்க ஈஸியா நீங்க கிராக் பண்ணலாம். அதை நீங்க இது பண்ணி லெவரேஜ் பண்ணிக்கலாம். இமீடியட்டா என்னால ஜாயின் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு கோட் வேர்ட் தான்.
இமிடியேட் ஜாயின் சொன்னா ஓகே கோர்பரேட் அப்செட்டட் அந்த மாதிரி ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே அது வந்து எப்படி சொல்ற ஃப்ளோ ஒன்று இருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணி இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எஸ். ஸோ ஓகே. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ தேங்க்யூ ஓகே. சார். ஸோ தேங்க்ஸ் ஃபார் பீங் வித் மீ ஃபார் லான்ச்சிங் திஸ் மிஷன் பே. ஓகே. யா. ஸோ அடுத்தடுத்த செஷன் வாங்க லைவா அட்டன் பண்ணுங்க. ஸோ தட் அடுத்த செஷன் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் செஷன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எப்படி கடன் எப்படி க்ளோஸ் பண்றது. நெக்ஸ்ட் அடுத்த செஷன் வந்து அசட் அலோகேஷன், ஸோ இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ டேரக்டா நம்ம அப்படி போயிடலாம். ஓகே. ஓகே. கண்டிப்பா சார். இப்ப ஸோ நான் லேர்ன் பண்ணிக்கிட்டா நான் மட்டும் எனக்கு அது எம்பவர் ஆகாது. என்னோட ஃபேமிலியே வந்துட்டு ஒரு என்லைட் ஆகும். ஐ வாண்ட் த டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ நான் மாறினா என் ஃபேமிலியும் வந்து they எஸ் can also uplift. எஸ். Thank you ஓகே. sir. யா. தேங்க்யூ. லெஸ் வைண்ட் அப். யா. பை.